Hi, good morning, everybody. Thank you so much. இன்னைக்கு join பண்ணதுக்கு on a Saturday morning. So happy to see so many of you joining. Uh, if you all can hear me or a quick thumbs up reaction கொடுத்தா it would be nice. And we will just wait for another, a few minutes wait பண்ணி அதுக்கப்புறம் we'll take the session forward. Hello, everyone. Is screen visible, Arka? Can you give a thumbs up? Okay, great.
Good morning, everyone. Thank you for joining in the webinar today. So, first, from 250 2 lakhs. So, ஒரு மைக்ரோ SAP strategy, எல்லா விமனுக்கும் கண்டிப்பா தெரியணும் அப்படின்னு இந்த வீடியோ வந்து இந்த வெபினார் வந்து we have designed. Hi Shireen ma'am, hi. Hope you are doing well. ஸோ இது வந்து மோர் ஆர் லைக் கொஞ்சம் டிஸ்கஷன் மாதிரி தான் நம்ம எடுத்துட்டு போறோம். ஸோ நீங்க வந்து உங்களோட ஆன்சர்ஸை வந்து நீங்க சாட் பாக்ஸ்லயும் போடலாம். அண்ட் ஐ ஹாவ் ஆல்சோ அலவுட் யுவர் மைக். நான் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு யூ கேன் ஆல்சோ நீங்க வந்து மைக் வந்து அன்மியூட் பண்ணிட்டு யூ கேன் டாக். ஸோ இட் ஜஸ்ட் வாண்ட் டு பி அ டிஸ்கஷன். ஜஸ்ட் ஒன் வேயா இருக்க வேண்டாம். You can voice out your doubts and your opinions throughout the webinar. So it will be great if it is kind of a discussion. So first thing to understand, how many of you want to become financially independent? First one, there is something that we need to know. Financially independent இருக்கிறது வந்து financially empowered இருக்கிறதுல இருந்து இது ரெண்டுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. ஏன்னா பீங் அ விமன் வி ஆர் ஃபினான்ஷியலி ரெஸ்பான்சிபிள். ஃபேமிலி பார்க்குறோம், பிளஸ் ஈவன் ஒர்க் போனால் அதையும் நம்ம மேனேஜ் பண்ணுறோம். ஸோ இதவே நம்ம வந்து ஃபினான்ஷியலி ரெஸ்பான்சிபிளாக இருக்கும். பட் நம்ம அப்படி எம்பவர்டா இருக்கிறது வந்து ஃபினான்ஷியலி இண்டிபெண்டா இருக்கிறதுக்கு ஈக்குவலா அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கு. ஸோ அதுக்கு வந்து ஐ வாண்ட் யூ பீப்புள் டு ஆன்சர் ஹவு மெனி ஆஃப் யூ வாண்ட் டு பிகம் ஃபினான்ஷியலி இண்டிபெண்டன்ட். நீங்க அன்மியூட் பண்ணிட்டு ஃபினான்ஷியலி இண்டிபெண்டன்ட்னா என்ன அப்படிங்கிற உங்களுக்கு ஃபினான்ஷியலி இண்டிபெண்டன்டா இருக்கிறதுனா என்ன அப்படிங்கிற உங்க டெஃபினிஷனையும் நீங்க சொல்லலாம். Hi. Hello, can you hear me? Yeah, yes ma'am. Please. Yeah, we can hear you. Okay. Actually, as per my understanding, I feel like financially independent is like not depending on anyone else. Okay. Or anything. Okay. And so not depending on anyone else. Yeah. Any other points that anyone want to add? You can put it in chat box or you can unmute and talk. This is Sandhya here. So it's generating a recurring monthly income without going for a job or doing a business. With the savings, whatever we have, we are just generating a regular income. Okay. ஸோ உங்ககிட்ட இருக்க சேவிங்ஸ்ல இருந்து உங்களுக்கு ஒரு ரெகுலர் இன்கம் வர்றதுக்கு நீங்க எப்படி ஒர்க் பண்றீங்க, அது நீங்க ஃபினான்ஷியலி இண்டிபெண்டன்ட் ஆக முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஸோ பேசிக்லி டர்னிங் சேவிங்ஸ் இன்டு அண்ட் wealth vehicle or an investment turning savings into investments and then create a wealth vehicle from where you can regularly get some income. So that is what Sandhya ma'am is saying. Yeah, any other points? Actually, even I feel like if we have sufficient money, we don't have to worry about our future. Correct ma'am, very true. Yeah, if we have sufficient money, see basically we have certain financial goals, right? So அப்படி இல்லைனாலும் நம்ம முதல்ல ஒரு கோல் செட் பண்ணணும். அந்த கோல் நம்ம ரீச் பண்றதுக்கு எவ்வளவு கார்பஸ் வேணும்னு தெரியணும். அந்த கார்பஸை நம்மளே எப்படி பில்ட் பண்ணணும்னு தெரியணும். திஸ் கேன் பி யுவர் எமர்ஜென்சிக்காக நீங்க சேர்க்கறதுல இருந்து ஆரம்பிச்சு இட் கேன் பி டில் யுவர் ரிட்டையர்மெண்ட். உங்க ரிட்டையர்மெண்டா இருக்கலாம், இல்ல உங்களோட லெட்ஸ் சே யூ ஆர் மேரிட் அண்ட் நீங்க வந்து ஃபார் உங்க கிட்டோட எஜுகேஷனுக்கு உங்க சைட்ல இருந்து ஒரு கான்ட்ரிபியூஷன் இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அண்ட் தென் ஃபார் பையிங் யுவர் ட்ரீம் ஹவுஸ், அதுக்கு உங்க சைட்ல இருந்து என்ன கான்ட்ரிபியூஷன் பண்ண முடியும். ஒரு கார்பஸ் நான் ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன், லெட்ஸ் சே அது மேபி வந்து 1 crore ஒரு ப்ராப்பர்ட்டி நம்ம ஒரு வீடு நம்ம வந்து வாங்க போறோம். அதுல வந்து 25 lakh or 30 lakh நாங்க வந்து டவுன் பேமெண்டா போகணும்னு நினைக்கிறோம். அந்த டவுன் பேமெண்ட்ல என்னோட கான்ட்ரிபியூஷன் ஒரு 10 இருந்து 15 லட்சம் நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் சேவ் பண்ணி. ஸோ இந்த மாதிரி நமக்கு நிறைய கோல்ஸ் இருக்கும். இந்த கோல்ஸ்க்கு
நமக்கு யாரையும் ஆஸ் சந்தியா மேம் கரெக்ட்லி பாயிண்டட் அவுட், யாரையும் நம்ம டிபெண்ட் பண்ணாம நம்ம சைட்ல இருந்து தனியா ஒரு முடிவெடுத்து நம்ம தனியா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணி நம்ம அதுல இருந்து ஒரு கார்பஸ் சேர்க்கணும். இதுதான் வந்து பேசிக்கலி யூ வாண்ட் டு பிகம் ஃபினான்ஷியலி இண்டிபெண்டன்ட் அப்படின்னா உங்களுக்கான கார்பஸை உங்களோட ட்ரீம் அச்சீவ் பண்றதுக்கு நீங்க யாரையும் டிபெண்ட் பண்ணாம, ஸோ இட் கேன் ஆல்சோ பி ஸ்டார்டிங் யுவர் ஓன் பிசினஸ் வெஞ்சர். ஸோ இட் கேன் பி எனிதிங். அதுக்கு வந்து உங்க சைட்ல இருந்து நீங்க இப்போ என்ன பண்ண ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம இந்த ப்ரோக்ராம் வந்து அதுல உங்களுக்கு ஒரு ஐடியா கிரியேட் பண்ணணும். ஸோ இது வரைக்கும் நம்ம நிறைய விஷயங்கள்ல வந்து பணம் போட்டிருப்போம். இட் கேன் பி கோல்ட் சிட் ஃபண்ட்ஸ் டு ஸ்டார்ட் வித் எஃப்டி. நான் வேலைக்கு வர ஆரம்பிச்ச டைம்ல ஒரு 4 years பேக் when I started earning, my first thing was to go and put a gold chit. அதான் எங்க வீட்டுல சொன்னாங்க, போய் ஒரு கோல்ட் சிட் போட்டுரு வர சேவிங்ஸ்ல அப்படின்னு. பிகாஸ் அப்படிதான் அவங்க ட்ரெடிஷ்னலா பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தட்ஸ் ஹவ் ஐ ஆல்சோ ஸ்டார்டட் பார்ட்டிசிபேட்டிங் இன் டு அந்த சேவிங் ஹேபிட்ங்கிறது எனக்கு அப்படிதான் வந்தது. ஐ புட் சம் மணி இன் ஆர்டி. ஸோ இந்த மாதிரி ஆர்டி, எஃப்டி, கோல்ட் சிட் இந்த மாதிரி விஷயங்கள்ல வி ஸ்டார்டட் இன்வெஸ்டிங். யா, ஸோ அப்போ நம்ம வந்து ஏன்னா கோல்ட் சிட்ல வந்து எண்ட் ஆகும்போது நான் போய் ஒரு கோல்டு பிசிக்கலா வாங்குறப்போ எனக்கும் வந்து ஓகே நம்ம ஏதோ சேவ் பண்ணிருக்கோங்கிற மாதிரி ஒரு ஐடியா இருந்தது. ஸோ அது நான் அப்படியே வந்து அந்த ஒரு எமோஷனலி நான் ஏதோ பண்ணியிருக்கேன், எனக்கு அந்த ப்ரௌட் ஃபீலிங் அது தந்தது, நான் இவ்வளோ சேர்த்துட்டேன், அந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் தந்ததுங்கிறதுனால ஐ எம் மோர் எமோஷனலி கனெக்டட் டுவர்ட்ஸ் மணி ஆஸ் வெல் அஸ் வித் கோல்டு. ஆஸ் ஆல் இண்டியன் விமன் ஆர் கனெக்டட் வித் கோல்டு. எனக்கு பெருசாக அதை போட்டுக்கிறதுக்கு விருப்பம் இல்லை. ஆக்சுவலி வந்து நான் அதை யூஸ் பண்றது இல்லை, பட் நான் வாங்கி சேவ் பண்ணி வச்சிருக்கேன் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து எனக்கு ஒரு ஃபீலிங் வந்து அதுலேருந்து வந்தது. ஓகே, ஏதாவது ஒன்றுனா நான் இதை டிபெண்ட் பண்ணியிருக்கலாங்கிற மாதிரி. பட் மூவிங் ஃபார்வர்ட் when so the point is that when my like ஒரு 1 year after when I was in this field, நான் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பத்தி படிக்கும் போதோ இல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணா இந்த மாதிரி ரிட்டர்ன்ஸ் வரும் தெரிஞ்சப்பறம் ஒரு 1 year கழிச்சு பார்த்தா என் கொலீக்ஸும் அதே இதுல தான் இன்வெஸ்டடா இருந்தாங்க. ஸோ தே ஸ்டில் ப்ரிஃபர் டு புட் இட் இன் கோல்ட் ஈவன் தோ தே ஆர் இன் த ஃபீல்ட். இங்க இருக்கிறதுனால எல்லாருமே பண்ணிட்டாங்க அப்படின்னு இல்லை. இந்த அவேர்னஸ் ஆக்சுவலி ரொம்ப கம்மியா தான் இருக்கு. ஈவன் பீப்புள் விமன் ஹூ ஆர் ஒர்க்கிங் வித் அஸ் when we started கோடீஸ்வரி ப்ரோக்ராம், எங்க ஆஃபீஸ்லயே நிறைய பேர் பாத்தீங்கன்னா இன்னும் அந்த ட்ரெடிஷனல் மோட்ல தான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஈவன் தோ எங்க கூட தான் அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. தென் we have told them அவங்களுக்காக நாங்க செஷன்ஸ் அரேஞ்ச் பண்ணோம். we make them understand why we need to invest in MF மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல. ஏன் நம்ம ஒரு சின்ன எஸ்ஐபியாவது பண்ணணும், ஏன் நம்ம இப்போல இருந்து இந்த மோடுக்கு வரணும் அப்படின்னு நம்ம சொல்லி அவங்களும் வந்து they have started their first investments in mutual funds also. Even if they want to buy gold, now they are asking us, நாங்க வந்து கோல்ட் ETF-ல வாங்கலாமா அப்படின்னு கேக்குற அளவுக்கு அவங்க வந்து இப்போ நம்ம கோடீஸ்வரி விமன் எல்லாருமே திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. So why MF அப்படின்னா I just want, before that we want to understand how many of you have ever heard about mutual funds but never invested. கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா வீட்டுல நிறைய பேர் லைக் நம்ம அப்பாவா இருந்தாலும் சரி, இல்ல நம்ம தெரிஞ்ச நம்மளோட அண்ணா, நம்மளோட ஃபேமிலியில யாராவதோ, இல்ல நம்மளோட ஹஸ்பண்ட், யாரா இருந்தாலுமே சரி அவங்க வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க. நம்ம அதை பத்தி கேள்விப்பட்டிருப்போம். ஆனா நம்ம அதுல வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னு யோசிச்சிருக்க மாட்டோம். ஸோ நீங்க வந்து ஜஸ்ட் யூ கேன் ரைஸ் யுவர் ஹேண்ட், ஹாவ் யூ எவர் ஹர்ட் அபவுட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பட் நெவர் இன்வெஸ்டட்? அந்த கேட்டகரியில நீங்க இருக்கீங்களா? இல்ல அப்படின்னா நீங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா நீங்க அதை சாட் பாக்ஸ்ல வந்து போடலாம், நான் அந்த மாதிரி ஆல்ரெடி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ தட் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் உங்களுக்கு என்ன மாதிரி செஷன் வந்து நான் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி. ஓகே, ஷெரீன் பானு மேம், மோனிஷா எஸ் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க, விச் இஸ் அவங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பத்தி கேள்விப்பட்டிருக்காங்க பட் இன்வெஸ்ட் பண்ணது கிடையாது. ஸோ பீப்புள் கேன் ஆக்டிவ்லி பார்ட்டிசிபேட். ஸோ திஸ் கேன் பி அ வெரி ஹெல்தியர் டிஸ்கஷன். வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் உங்க நீட் என்னன்னு, அதுக்கு தகுந்த மாதிரியான ஆன்சர்ஸையோ அதுக்கு தகுந்த மாதிரி செஷனை நம்ம ட்ரைவ் பண்ண முடியும். யா, ப்ளீஸ் கோ அஹெட். எஸ், இன்வெஸ்டட். ஓகே, மீனா மேம் இன்வெஸ்டட்னு சொல்லியிருக்காங்க. Yes, please go ahead. Okay, to understand things, there are some common myths. சில கட்டுக்கதை இருக்கு, ஆனா உண்மையான விஷயம் வேற ஒண்ணா இருக்கு. So why women need to invest, not just save? Because
we are very good savers. We all know that. ஏதாவது ஒரு இடத்துல நமக்கு வந்து மாசத்துக்கு இப்போ நமக்கு கையில ஒரு 7,000 8,000 இருக்கு அப்படின்னா அதுல வந்து 5,000த்துல நம்ம எல்லா செலவையும் முடிச்சுட்டு அந்த 2,000 சேவ் பண்ண பார்ப்போம். அது எவ்ரி மந்த் அது எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம், ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஒரு 250 500 அப்படி கூட நம்ம எல்லா விஷயத்துலயும் நம்ம எப்படி அதை சேவ் பண்ணலாம்னு பாக்குற நிறைய விமன் இருப்போம். ஸோ காமன் மித்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, என்னோட ஹஸ்பண்ட் ஒரு ஃபாதர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பாத்துக்கிறாங்க, ஸோ நான் வந்து அதை பத்தி கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ் கோல்டு எல்லாம் தான் சேஃப், மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ரிஸ்கி, எனக்கு அந்த விஷயத்தை பத்தி தெரியாது, அதனால நான் பண்ண மாட்டேன். இதெல்லாம் வந்து நமக்கு இந்த சைட்ல இருக்கிற விஷயங்கள். பட் ஆக்சுவலா பார்த்தா வந்து லாங்கர் டேர்ம்ல பாத்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து நமக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து ட்ரெடிஷ்னல் சேவிங்ஸை விட நமக்கு இங்கே ஒரு நல்ல ரிட்டர்ன் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. சோ இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க நம்ம ஏன் ட்ரை பண்ணலங்கிறது தான் பெரிய கொஸ்டின். அது வந்து உடைக்கணும், அது எல்லாருக்கும் இந்த ப்ராடக்ட்டை பத்தின டீடைல்ஸ் போய் சேரணும். ஸோ அதுல நம்ம நல்ல வந்து ஒரு நல்ல கார்பஸ் நம்மளோட கோல்ஸ்க்காக நம்ம பில்ட் பண்ணணுங்கிறதுக்கு தான் நம்ம இந்த ப்ரோக்ராம் கோடீஸ்வரி வந்து நாங்க ஸ்டார்ட் பண்ணுது. ஏன் வந்து ஹஸ்பண்ட் தான் டேக் கேர் பண்ணணும்? ஏன்னா ஒரு பாயிண்ட்ல என்ன ஆகுது, நாங்க நிறைய விமன் இன்வெஸ்டர்ஸை பாக்குறோம். ஸோ தன்னோட ஹஸ்பண்ட் வந்து என்ன சேவ் பண்ணிட்டு இருக்காரு, எதுல இன்வெஸ்ட் பண்றாரு, எவ்வளவு வந்து பினான்சியல் அசெட்ஸ் வச்சிருக்காருங்கிறதே வைஃப்க்கு வந்து தெரியறது இல்ல, ஆர் வீட்டுல என்ன பண்றாங்கிறதே வந்து புரியறது இல்ல. ஏன் அப்படின்னா அது எனக்கு தேவையில்லை, நான் சேவ் பண்றேன், எனக்கு அவசரத்துக்கு நான் வச்சிருக்கேன், ஏதாவது ஒண்ணு நான் ஹெல்ப் பண்ணுவேன். பட் இந்த விஷயம் வந்து நாங்க நிறைய விமன் இன்வெஸ்டர்ஸ் எங்க கிட்ட வந்தவங்க கிட்ட இருந்து பார்த்திருக்கோம். ஒரு ஜென்ரல் அப்சர்வேஷன் தான் இது. சோ ஏன் அப்படின்னு கேட்டா எங்களுக்கு அந்த இதை புரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் இல்லை, அது அவங்களே பார்த்துப்பாங்க. பட் I think it's a time that we also should understand and participate in the financial markets, so that it's not like ஒரு market I mean this is not a rocket science. இது அண்டர்ஸ்டாண்டே பண்ணிக்க முடியாது அப்படின்னு கிடையாது. எல்லா அண்ட் உங்களோட வீட்டுல இருக்கவங்களே வந்து இந்த மாதிரி மார்க்கெட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றாங்கன்னா அவங்களுக்குமே A to Z தெரியும் கிடையாது. அவங்களும் இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்களா இருக்கும், அவங்களுக்கு எங்க பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்கும். ஜஸ்ட் அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அவங்களுமே மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல தான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்களா இருக்கும். மேபி எங்களுக்கு வர நிறைய பேர் பாத்தீங்கன்னா அவங்க ஆல்ரெடி M2Wல மைல்ஸ்டோன்ஸ் டுவெல்த்ல ஒரு கிளைண்டா தான் இருக்காங்க. ஸோ மேபி அவங்களோட தெரிஞ்சவங்களா கூட நீங்க இருக்கலாம். ஸோ அந்த ஃபேமிலில இருந்து கூட நீங்க இருக்கலாம். ஸோ எங்க கூட ஆல்ரெடி அசோசியேட் ஆயிருக்கிறவங்க கூட நிறைய பேர் இருக்காங்க. சோ அவங்களுக்கு வந்து எல்லாமே தெரியும் அப்படிங்கறது ஐடியா கிடையாது. அவங்க வந்து எப்படி வந்து அந்த யூசுவல் ட்ரெடிஷனல் மெத்தட்ல இருந்து தள்ளி யோசிக்கலாம் அப்படின்னு ஒரு பாயிண்ட் எடுக்கிறாங்க. அதுதான் நம்மளும் எடுக்கணும். பிகாஸ் லெட்ஸ் சே நீங்க இந்தியாவோட இன்ஃபிளேஷன் ஆவரேஜ் எடுத்துக்கிட்டீங்கன்னா 6 to 7%. ஸோ இன்ஃபிளேஷன்னா என்ன? லாஸ்ட் இயர் நீங்க வந்து 1 கிலோ அரிசி எவ்வளவுக்கு வாங்கியிருப்பீங்க? 1 கிலோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து 1 கிலோ சர்க்கரையோ இல்ல ரொம்ப சிம்பிளா நம்ம வீட்டுக்கு வாங்குற மளிகை சாமான்களோ நம்ம ஒரு விலையில வாங்கியிருப்போம். அதுல இருந்து 6-7% ஒரு வருஷம் ஃபுல்லா நமக்கு ஒரு டைமும் வந்து காசு வந்து அதிகமாயிட்டே இருக்கு, அந்த பொருளோட விலை அதிகமாயிட்டே இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 6-7% அது அதிகரிக்குது. சோ நீங்க லாஸ்ட் இயர் 60 ரூபாய்க்கு 1 கிலோ அரிசி வாங்குறீங்கன்னா இப்ப அது ஈஸியா 70 ரூபாய் 75 ரூபாய் ஆயிடுது. சோ அப்ப நம்ம என்ன பண்ணணும், இதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். பட் நம்ம பண்ற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பாருங்களேன், 6 to 6.5% ரிட்டர்ன்ஸ். நீங்க கோல்ட் ஷீட்லயே போட்டீங்கனாலும் 10 to 11% உங்களுக்கு அங்க 10% மேக்ஸிமம். பிகாஸ் நீங்க வந்து ஒரு 10 இயர் கோல்டு நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா 2011ல இருந்து 2020 வரையும் அந்த அசெட் பர்ஃபார்மே பண்ணல, கீழேயே தான் இருந்தது. நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒண்ணு மேல போக போகதான் வந்து நமக்கு இப்ப பார்த்து கேட்டா இப்ப அக்ஷய தேவை எல்லாரும் கோல்டு போய் வாங்கணும், இப்ப போய் வாங்கணும்பாங்க. ஆக்சுவலி இந்த டைம்ல கோல்டு வாங்க கூடாது, ஏன்னா கோல்டு ஆல் டைம் ஹைல இருக்கு விலை. ஒரு விஷயம் ரொம்ப காஸ்ட்லியா இருக்கப்போ நம்ம அதை போய் வாங்குவோமா? டிஸ்கவுண்ட்ல தானே வாங்குவோம். நம்ம ஒரு பொருள் ஒரு ட்ரெஸ் வாங்குறதுக்கே நம்ம வெயிட் பண்ணி டிஸ்கவுண்ட்ல வாங்குறோம். அப்போ கோல்டு ஆல் டைம் ஹைல இருக்கும்போது அதை போய் வாங்குறது கரெக்டான ஐடியாவா இருக்குமா? அப்ப நம்ம எப்ப வாங்கணும்? எப்ப அது விலை கம்மியா இருக்கோ அப்ப போய் வாங்கணும். நம்ம அது விலை ஏறிட்டே தான் இருக்கும்னு நினைக்கிறோம், அது ஆக்சுவலி கிடையாது. ஏன்னா வந்து எங்க அம்மா கூட சொல்லுவாங்க கோல்டு விலை என்னைக்கு கம்மியா இருக்கு, எப்பவுமே அது ஏறிட்டே தான் இருக்கும் அப்படின்னு. 10 வருஷம் அது பெர்ஃபார்மே பண்ணல. நீங்க போய் எடுத்து பாத்தீங்கன்னா 2011ல இருந்து 20 வரைக்கும் பெர்ஃபார்மே பண்ணல, கீழே தான் இருந்தது. அந்த டைம்ல நீங்க கோல்டு அக்யூமுலேட் பண்ணிருந்தீங்கன்னா இந்த டைம்ல உங்களுக்கு அதோட விலை வந்து ஜாஸ்தியா இருக்கும். சோ 2 விஷயமா நீங்க கோல்ட பாக்கணும். ஒண்ணு, ஒரு அசெட்டை வந்து அப்ரிஷியேட்டிங் அசெட்டா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஒண்ணு, அது நம்ம யூஸ்க்காக வாங்குறோமா இல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்காக வாங்குறோமான்னு பார்க்கணும். நீங்க கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டா பாத்தீங்கன்னா பிசிக்கல் கோல்டு இஸ் நாட் அ கிரேட் ஆப்ஷன். கோல்டு நீங்க உங்களுக்கு நீங்க வாங்கி போட்டுக்க போறீங்க அப்படின்னா கோல்டு வாங்குங்க, ஃபார் ஷூர் நீங்க வாங்கணும். கோல்டு வாங்கக்கூடாதுங்கிறது பாயிண்ட் இல்ல, பட் எப்ப வாங்குறீங்க அப்படிங்கிறது தான் பாயிண்ட். சோ கீழே இருக்கும்போது நீங்க வாங்கும்போதுதான் உங்களுக்கு அது வந்து ஒரு பெரிய உங்க பணம் அது க்ரோ ஆகிறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும்.
அது இன்வெஸ்ட்மெண்ட்டா நீங்க பார்க்கும்போது செய்கூலி சேதாரம்லாம் இல்லாம நீங்க கோல்ட் செட்லயே வாங்குறீங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். பிகாஸ் சில இதுல வந்து நாங்க செய்கூலி சேதாரமே இல்லாம கொடுக்குறோம் அப்படிம்பாங்க. பட் அப்படி பார்த்தாலும் நீங்க லாஸ்ட் 11 மாசத்துல கோல்ட் செட் போட்டுட்டு இருக்கீங்கன்னு ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். எல்லா மாசமும் உங்களுக்கு யூனிட்ஸ் கம்மியா தான் வந்திருக்கும் அந்த நாளுக்கு உங்களுக்கு அதோட யூனிட். ஏன்னா விலை ஏறிட்டே தான் இருந்திருக்கு. அப்ப நீங்க எப்படி போயிட்டு அந்த பணத்துக்கான வேல்யூல நீங்க வாங்க முடியும்? ஸோ அப்ப நீங்க பெட்டர் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்க வந்து மேபி உங்க மேரேஜ்க்காக சேர்க்குறீங்களோ இல்ல உங்க குழந்தைங்களுக்காக சேர்க்குறீங்களோ இல்ல அது ஒரு அசெட்டா பாக்குறீங்களோ, அப்படி நீங்க கோல்டு வாங்கணும்னு விருப்பப்படுறீங்க, பிசிக்கல் கோல்டு வாங்கணும்னா கோல்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல எவ்ரி மந்த் காசு போட்டுட்டே வாங்க. ஏன்னா நீங்க கோல்ட் ஷீட்ல போய் ஒருத்தவங்க கிட்ட காசு கொடுக்கும்போது நீங்க ஜஸ்ட் அவுட் ஆஃப் நோவர் அவருக்கு போயிட்டு நீங்க பணம் கொடுக்குறீங்க. அந்த பணத்தை உங்க எல்லார்கிட்டையும் கலெக்ட் பண்ணி அந்த பணத்தை அவர் என்ன பண்ண போறாருன்னு நம்ம யோசிக்கணும். அவர் போய் நீங்க கொடுக்குற பணத்துலதான் முதலா வச்சுதான் அவர் கோல்டு வாங்கி திரும்ப உங்களுக்கே அதை விற்கிறாரு. சோ இதுல எதுவுமே அவருக்கு லாஸ் கிடையாது. அதனாலதான் இந்த மாதிரி சிட் ஃபண்ட் ஸ்கீம்ஸ் எல்லாம் வருது. நீங்க கோல்டு ஜுவல்லரின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த ஜுவல்லரி கடைக்காரனுக்கு என்ன வேலை அப்படின்னா, கோல்ட உங்களுக்கு செய்கூலி சேதாரத்தோட அதை வந்து நகையா மாத்தி உங்களுக்கு விற்கணும். இவ்வளவுதான் ஆக்சுவலி வேலை. பட் நம்ம என்ன நினைச்சிடுறோம்னா, இந்த மாதிரி சேவிங் ஸ்கீம்ஸ் இருக்கும்போது நமக்கு இந்த சேவிங் பண்றது ரொம்ப பிடிக்கிறதுனால அவங்க என்ன போட்டுடுறான்னா கோல்டு சேவிங் ஸ்கீம்னு போட்டுடுறோம். சோ நம்ம என்ன பண்ணிடுறோம்னா உள்ள போயிட்டு எல்லா மாசமும் பணத்தை போய் நம்ம அங்க போய் வச்சுட்டு அதுக்கு வட்டி வர போறதுல அதுக்கு பணம் க்ரோ ஆக போறதும் கிடையாது. அதுக்கு பதிலா நம்ம கோல்டு வாங்கிட்டோம்னு சந்தோஷப்பட போறோம். பட் ஆக்சுவலி பார்த்தா நம்ம கையில இருந்து எக்ஸ்ட்ரா பணத்தை போட்டுதான் அந்த கோல்டு திரும்பவும் வாங்குறோம். ஏன்னா நம்ம நினைக்கிற இதுவும் அங்க இருக்காது. நம்ம வாங்கணும்னு நினைக்கிறத விட அங்க ஜாஸ்தி தான் ஆயிருக்கும் கோல்டோட விலை. சோ நம்ம என்ன பண்ணணும், ஸ்மார்ட்டா யோசிக்கணும். கோல்டு வாங்கணும்னு நினைக்கும் போது we can think about putting it. அது எதுல போடலாம், ஒரு கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ல போடலாம். அதுல நீங்க மாசம் மாசம் போட்டு சேர்த்துட்டே வரலாம். எப்ப வந்து கோல்டோட விலை விழுதோ அந்த டைம்ல இல்ல எப்ப உங்களுக்கு ஆக்சுவலா கோல்டோட தேவை இருக்கோ அந்த டைம்ல நீங்க வித்ட்ரா பண்ணி அந்த அமௌண்ட் போய் நீங்க வாங்கிக்கலாம். அந்த அமௌண்ட்ல நீங்க கோல்டு வாங்கிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு கோல்ட் மியூச்சுவல் ஃபண்டுன்னு இல்ல, இந்த மாதிரி டைம்ல மார்க்கெட்டும் கீழே இருக்கு. அப்போ நீங்க ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸே வாங்கலாம். நீங்க இப்ப லாங் டேர்ம்காக தான் கோல்ட பத்தி நினைக்கிறீங்கன்னு வைப்போம். ஒரு 10 வருஷம் கழிச்சு என் பொண்ணோட கல்யாணம் வரப்போகுது, இங்கிருந்து ஒரு 7-8 வருஷத்துல என் பொண்ணோட கல்யாணம் வருது, எனக்கே வந்து இவ்வளவு கோல்டு சேர்க்கணும்னு ஆசை இருக்கு அப்படின்னா நீங்க ஒரு ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்லயே போடலாம். அதுல நீங்க வந்து நல்ல பணம் சேர்த்துட்டு அதுல வர ப்ராஃபிட்டை வித்ட்ரா பண்ணி கூட நீங்க போய் கோல்டு வாங்கிக்கலாம். அதுதான் ஸ்மார்ட்டான இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியாவா இருக்கும். சோ நீங்க அந்த மாதிரி யோசிச்சு உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸையும் உங்களோட சேவிங்ஸ் ஐடியாவையும் இன்னும் கூட நீங்க ஸ்மார்ட் ஆக்குறது தான் இப்ப உள்ள சிச்சுவேஷனுக்கு நம்ம இந்த இன்ஃபிளேஷனை பீட் பண்ணி நம்ம லைஃப் எடுத்துட்டு போறதுக்கு பாசிபிளா இருக்கும். சோ நீங்க அதே ட்ரெடிஷனல் மெத்தட்ல தான் நான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு இந்த 6 to 6.5% ரிட்டர்ன் ஆர் வந்து உங்களுக்கு 10% மேக்ஸிமம் கோல்ட்னா இப்போதைக்கு 10% வருது, நாளைக்கு இது அப்படியே ரிவர்ஸ் கூட ஆகலாம், நமக்கு தெரியாது. ஏன்னா இப்போ உள்ள சிச்சுவேஷன் அப்படி. உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கொடுக்கணும்னா யூஎஸ்ல நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஸோ யூஎஸும் சைனாவும் ஒரு ஒப்பந்தத்துக்கு வந்து சரி ஓகே உனக்கு வேணா எனக்கு வேணா நம்ம சரி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டாங்கன்னா கோல்டு விலை டொப்புன்னு கீழே போயிடும். சோ இது வந்து அந்த டைம்ல நீங்க போய் வாங்குறது வில் பி a வெரி குட் ஐடியா. சோ எதுவுமே வெயிட் பண்ணி கரெக்டான டைம்ல வாங்குறதுக்கு நம்ம யோசிக்கணும். சோ உங்களுக்கு வந்து இது வந்து நான் ஒரு கேம் மாதிரி நாங்க வச்சிருக்கோம். சோ ஒரு lakhs of rupees உங்களுக்கு தேவைப்படுமா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்டிங் ஸ்டார்ட் பண்றதுக்குன்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. நீங்க ஒரு சின்ன அமௌண்ட்டே வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். மேபி வித் 1000 or 2000 உங்களுக்கு என்ன ஸ்டார்ட் பண்ண முடியுமோ அதுல இருந்தே நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸை மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணலாம். சோ ஆக்சுவலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ அமௌண்ட் தேவை அப்படின்னு சொல்ல முடியாது. சின்ன அமௌண்ட்ல இருந்தே நீங்க மாசம் உங்களோட சேவிங்ஸை மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். சோ இட்ஸ் a myth. உங்களுக்கு ஆக்சுவலி lakhs of rupees தேவை கிடையாது. So lakhs of rupees உங்களுக்கு தேவை இல்லை. You can start with any small amount. Second thing பாத்தீங்கன்னா உங்களுக்கு sorry for the interruption. So second thing பாத்தீங்கன்னா mutual fund returns fluctuate but growth in long run அப்படின்னு சொல்றோம். லாங்கர் டேர்ம்ல பார்க்கும்போது நல்ல growth உங்களுக்கு இருக்கும். பட்
ஃபிளக்சுவேட் ஆயிட்டே இருக்கும். இப்போ மேம் வந்து ஒரு டவுட் கேட்டிருக்காங்க, சுபாஷினி ராஜா மேம், இஸ் திஸ் குளோபல் காஸ் won't have impact in கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட் ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஸோ பேசிக்லி கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்னா அவங்களும் போய் கோல்டு ரிலேட்டட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல தான் இன்வெஸ்ட் பண்ண போறாங்க. ஸோ அஃப்கோர்ஸ் நாளைக்கு கோல்டு விலை கம்மியாகுதுன்னா உங்களோட கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட ரிட்டர்ன்ஸும் கம்மியாக தான் போகுது. பட் ஹவு லாங் நம்ம அதுல இன்வெஸ்டடா இருக்கும் அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட் நம்பர் 1. செகண்ட் வந்து நீங்க கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னா கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல தான் பண்ணணும்னு இல்லை. இப்ப நான் சொன்ன மாதிரி ஈக்விட்டி ஃபண்ட்ஸ்லயோ டெட் ஃபண்ட்ஸ்லயோ நீங்க அப்படி இன்வெஸ்ட் பண்ணிட்டு ஈக்விட்டி ஃபண்ட்ஸ்ல நல்ல ரிட்டர்ன்ஸ் பண்ணிட்டு, ஏன்னா நம்ம இங்கிருந்து லாங்கர் டேர்முக்காக தான் யோசிக்கிறோம். ஸோ இங்கிருந்து ஒரு 4-5 இயர்ஸ் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட நீங்க ஒரு ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ல உங்களோட எஸ்ஐபியை போட்டுட்டே வரலாம். இதை நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா இந்த ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்டுட்டு நீங்க திங்க் பண்ணிக்கலாம், இது நான் வந்து 5 வருஷம் கழிச்சு கோல்டு வாங்குறதுக்காக எடுத்துக்க போறேன்னு நீங்க அதுக்கு ஒரு கோல் செட் பண்ணிக்கலாம். அதுக்காக நீங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டே வரீங்க. கார்பஸ் உங்களுக்கு தேவையான அளவு வந்தோன்னு நீங்க வித்ட்ரா பண்ணி போய் கோல்டு வாங்கிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி நீங்க பண்ணலாம். ஸோ நீங்க கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட் வழியா இன்வெஸ்ட் பண்ணி தான் கோல்டு வாங்கணும் அப்படிங்கிற ஐடியா கிடையாதுங்க. கோல்டு வென் தேர் இஸ் அ குட் டைம் நீங்க அந்த டைம்ல இன்வெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் அது மேல போற டைம்ல நீங்க வித்துட்டு வெளியில வந்துடணும். இந்த மாதிரி நாங்களே ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு அது பெட்டர் இடத்துக்கு நாங்க மாத்திருக்கோம் ஃபார் கிளைண்ட்ஸ். ஸோ இது வந்து இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் லைக் ஸ்ட்ராட்டஜி. ஒரு இடத்துல மட்டும் நம்ம இன்வெஸ்ட் பண்ண போறது இல்ல, வெறும் கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல மட்டும் போட போறது இல்ல. எந்த டைம்ல எதுல போட்டா பெட்டரா இருக்குங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம கால்ஸ் எடுக்க போறோம். ஸோ நான் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன, டெட் மியூச்சுவல் ஃபண்ட்னா என்னங்கிறத கம்மிங் ஸ்லைட்ல நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ what is the benefit of investing in gold mutual fund over gold scheme? So benefits என்னன்னு பாத்தீங்கன்னா மேம், இப்போ நீங்க கோல்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல கோல்ட் ஸ்கீம்ல வந்து நீங்க 11 மாசமோ 12 மாசமோ அப்புறம் நீங்க எவ்ரி மந்த் அந்த கோல்டு விலை ஏற 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 நீங்க அக்யூமுலேட் பண்ணிட்டே இருக்கீங்க இல்லையா. சோ நாங்க கோல்டு மியூச்சுவல் ஃபண்டை எப்ப கொடுத்தோம்னா கோல்டு விலை கீழே இருக்கும்போது நாங்க எங்க கிளைண்ட்டுக்கு சஜஸ்ட் பண்ணோம், நீங்க கோல்டுல பண்ணுங்கன்னு சொல்லி நாங்க அவங்களை இன்வெஸ்ட் பண்ண வச்சோம். மேல ஏறும்போது நாங்க வாங்கல. அது பாயிண்ட் 1. சோ நீங்க கோல்டு ஸ்கீம்ல வந்து நீங்க கோல்டோட விலை எல்லா மாசமும் ஏறும்போது அது ஏறுமுகமா இருக்கும்போது நீங்க வாங்கிட்டே இருக்கீங்கன்னா ஒரு மாசமும் யூனிட்ஸ் உங்களுக்கு கம்மியா தான் வரும். அண்ட் இங்க நீங்க அவங்க பிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க கோல்டோட விலை அன்னைக்கு என்னவோ அதை மட்டும் பிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து உங்களுக்கு யூனிட்ஸ் வந்து அலோகேட் பண்றாங்க. அப்ப 11 மாசத்துக்கு அப்புறம் இப்ப லெட்ஸ் சே நீங்க 2.5 கிராம் எடுக்கிறதுக்கு போறீங்க, அது அளவுக்கு தான் தேவையான அளவு நீங்க பணம் வச்சிருக்கீங்க. அன்னைக்கு 2.5 கிராம் அதை தாண்டி நீங்க ஒரு 3 கிராம் எக்ஸ்ட்ரா வாங்குற மாதிரி வருதுன்னா திரும்ப உங்க அன்னைக்கு நீங்க வாங்கியே ஆகணுங்கிற சுச்சுவேஷனும் கிரியேட் ஆகுது. சோ இங்க வந்து உங்களுக்கு இஃப் இன் கேஸ் இடையில உங்களுக்கு ஒரு தேவை இருக்கு அப்படின்னா இங்க நீங்க ஸ்டாப் பண்ணிக்கலாம், கொஞ்ச நாள் வாங்காம இருக்கலாம். தென் உங்களுக்கு என்ன பணம் தேவையோ, இப்ப எனக்கு 2000 ரூபாய், இப்ப கோல்டு விலை மேல ஏறுறப்போ நீங்க கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ல போடுறீங்க, அதுல இருந்து உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ப்ராஃபிட் எடுத்து வேற விஷயம் வாங்கணும்னாலும் நீங்க வித்ட்ரா பண்ணிக்கலாம். சோ இட்ஸ் நாட் லைக் நீங்க வந்து இந்த அமௌண்ட்டை ஃபுல்லா சேர்த்து இதுலதான் வாங்கணும் அப்படிங்கிற ஐடியா எல்லாம் இங்க கிடையவே கிடையாது. அண்ட் நீங்க அது எந்த கடையில வேணாலும் போய் வாங்கிக்கலாம். இப்போ நான் இந்த கடைக்கு தான் போறேன் அப்படின்னா இந்த கடையில தான் பண்றேன்னா நீங்க அந்த கடையில தான் அந்த கோல்ட் சிட் ஃபண்ட் ஸ்கீம்ல வந்து நீங்க பொருள் எடுக்க முடியும். அங்க இருக்கிற டிசைன்ஸே எனக்கு பிடிக்கல, நான் வேற கடையில போய் எடுக்க முடியுமா? இங்க அப்படி கிடையாது. நீங்க அதுல வர ப்ராஃபிட் எடுத்துட்டு போய் எந்த கடையில உங்களுக்கு எந்த டிசைன் பிடிச்சிருக்கோ எது பெட்டரா இருக்கோ அந்த ஆப்ஷன்ஸை நீங்க ப்ரிஃபர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். சோ நீங்க ஓவராலாவே பாத்தீங்கன்னா இங்க வந்து இந்த பிளெக்சிபிலிட்டி ஜாஸ்தி இருக்கு அண்ட் லிக்விடிட்டியும் இருக்கு. ஸோ இட்ஸ் நாட் லைக் நீங்க நிறுத்தவே கூடாது, இடையில வந்து நீங்க ஸ்டாப்பே பண்ண முடியாதுன்னு கிடையாது. நீங்க இடையில ஸ்டாப்பும் பண்ணிக்கலாம், தேவைப்படுறப்போ வித்ட்ராவும் பண்ணிக்கலாம், தேவைப்படுறப்போ எவ்வளவு அமௌண்ட் தேவையோ அதை மட்டும் வித்ட்ரா பண்ணிக்கலாம். நீங்க மொத்த அமௌண்ட்டையும் வித்ட்ரா பண்ணணும் அப்படின்னு கிடையாது. லெட்ஸே நீங்க 1-2 மாசம் கட்டாம விட்டீங்கன்னா அந்த கோல்ட் சிட்காரன் வந்து ஓகே ஃபைன் பரவாயில்லன்னு விட மாட்டான். அந்த அதுலயே மென்ஷன் பண்ணிருப்பாங்க, இந்த மந்த் நீங்க 2 மந்த் கட்டலன்னா உங்களுக்கு இந்த இது வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ நீங்க கட்டது எல்லாமே வீணா போயிடும். இந்த மாதிரி வந்து நமக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கிடையாது. சோ ஒன் ஆஃப் தி ஆஸ்பெக்ட் தட் வி நீட் டு லுக் இன்டு. இது எதுக்கு நான் சொல்றேன்னா நீங்க கோல்ட வந்து இன்வெஸ்ட்மெண்டா பாத்தீங்கன்னா நீங்க இந்த மாதிரி தான் பார்க்கணும். ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இதுக்கு பெட்டரா நீங்க இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஃபார் ஸ்டாக் மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸ் கிடையவே கிடையாது. நீங்க ஸ்டாக் மார்க்கெட் எக்ஸ்பர்ட்டா இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க உங்களோட சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்ஸை மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். இட்ஸ் வெரி ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். அவங்க தான் லைக் உங்களுக்காக ஒரு ஃபண்ட் மேனேஜர் வேலை பார்க்க போறாங்க, அவங்க உங்களுக்கான ஸ்டாக்ஸை பிக் பண்ண போறாங்க. தென் அந்த மாதிரி தான் நம்ம ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸை வந்து கிரியேட் பண்ண போறோம். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் இங்க இருக்கிறவங்க நிறைய பேரு மியூச்சுவல் ஃபண்ட்னா என்னன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ வாட் இஸ் அ மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னா என்ன? So a mutual fund is like a money pool where money
many investors invest together and a professional fund manager invest the money in stocks and bonds for you. ரொம்ப சிம்பிளா நான் வந்து உங்களுக்கு ஒரு கதை மூலமா நான் இதை வந்து சொல்றேன். ஸோ லெட்ஸ் சே நீங்க வந்து சரவணா ஸ்டோர்ஸ் போயிருப்பீங்க. இப்ப சரவணா ஸ்டோர்ஸ் வந்து சென்னையில நமக்கு ஒரு ஷோரூம் இருக்கு. இப்ப இந்த சரவணா ஸ்டோர்ஸ் ஆரம்பிச்சப்போ அவர் என்ன நினைப்பாரு, நான் சென்னையில ஒரு கடை போட போறேன் அப்படின்னு நினைக்கிறாரு. அங்க வந்து அவர் புதுசா வந்து நிறைய விஷயங்கள் வந்து இன்கார்பரேட் பண்றாரு. மேபி வந்து அந்த ட்ரெஸ்ஸோட ஃபேப்ரிக் நல்லா இருக்கு, அந்த மாதிரி உங்களுக்கு வந்து இருக்கு. ஸோ இப்போ நீங்க எப்படி வந்து ஸோ லெட்ஸ் திங்க் அபவுட், இப்போ இது எல்லாமே நல்லா இருக்கு. ஸோ எல்லாரும் நிறைய பேர் அங்க போய் வந்து உங்களுக்கு பொருள் வந்து வாங்க ஆரம்பிக்கிறாங்க. அவரோட நிறைய வந்து ப்ராஃபிட் பண்றாரு. ஸோ லெட்ஸ் சே அவர் இப்ப சென்னை ஃபுல்லா போயிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் சென்னை ஃபுல்லா நிறைய இடத்துல அவர் பிரான்ச் வைக்கிறாரு. ஸோ தட் இஸ் த செகண்ட் ஸ்டெப். ஸோ சென்னையில போடுற பிரான்ச் எல்லாமும் இப்ப இதுக்கு அவர் எங்க போய் மணி வாங்குவாருன்னா, அவர் ரிலேட்டிவ்ல இருந்து வாங்குவாரு, அவர் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து வாங்குறாரு, அப்புறம் இவரோட கம்பெனில இருக்கிற ப்ராஃபிட்ஸ் போட்டு பண்றாரு. ஆனாலும் வந்து உங்களுக்கு ஒரு கம்பெனியை செட் பண்றது, அதாவது ஒரு டெக்ஸ்டைல் பிசினஸ் பண்ணணுங்கிற போது அதுக்கு தகுந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு, லேபர் காஸ்ட் இருக்கு, நிறைய விஷயம் இருக்கு. ஸோ இதை அவர் சென்னை முழுக்க பண்றாரு. அப்ப அவருக்கு ரிலேட்டிவ்ஸும் ஃப்ரெண்ட்ஸும் ஹெல்ப் பண்ணுவாங்க. கரெக்டா? இப்போ லெட்ஸ் சே அங்கேயும் அவருக்கு நல்ல ப்ராஃபிட் பண்ணிட்டாரு. நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு அந்த கம்பெனி போகுது. ஸோ சரவணா ஸ்டோர்ஸ் என்ன ஆகுது, ஆல் ஓவர் தமிழ்நாடு வைக்கிறாங்க. எல்லா Tier 2 Tier 3 சிட்டிஸ்லயும் சரவணா ஸ்டோர்ஸ் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போறாங்க. இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, பேங்க் கிட்ட இந்த மாதிரி அடுத்த ஸ்டெப்புக்கு போறப்போ இன்னும் நிறைய பணம் உங்களுக்கு தேவைப்படும். அப்ப அந்த பணங்களை வாங்குறதுக்காகவே, பணத்தை கொடுக்கறதுக்காகவே there are some specific institutions. அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி பிசினஸ் கண்டுபிடிச்சு போய் அங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கும் இந்த மாடல் பிடிச்சிருக்கு. ஏன்னா இவங்க ஃபேப்ரிக் ரொம்ப நல்லா இருக்கு, எல்லாரும் வந்து வாங்குறாங்க, டிமாண்ட் ஜாஸ்தியா இருக்கு, கம்பெனியும் க்ரோ ஆகுங்கிற நம்பிக்கை இருக்கு. ஸோ அவங்க பணம் கொடுத்து ஹெல்ப் பண்றாங்க. இவரு தமிழ்நாடு முழுக்க வந்து வைக்கிறாரு. லெட்ஸ் சே அதுவும் நல்ல பிக்கப் ஆயிடுச்சு. ஒரு 5 வருஷத்துல எல்லா இடத்துலயும் வந்து நல்ல ப்ராஃபிட் இருக்கு. ஸோ இப்ப இவர் என்ன நினைக்கிறாரு, நான் இந்தியா ஃபுல்லா போய் செட் பண்றேன், இந்தியாவில இருக்கிற பெரிய பெரிய ஊர்ல வந்துட்டு நான் வந்து போய் என்னோட இதை வந்து நான் சரவணா ஸ்டோர்ஸ் வந்து நான் வைக்க போறேன்னு சொல்லிட்டு இப்ப லெட்ஸ் சே அவர் இந்தியா ஃபுல்லா போய் வைக்கிறாரு. அப்பவும் அதுக்கு அடுத்த லெவல்ல போயிட்டு அவங்க பிரைவேட்டா பிளேஸ் பண்றாங்க, நிறைய அவருக்கு வந்து பணம் கிடைக்குது, அண்ட் தென் ஃபுல்லா அவங்க பண்ணிடுறாங்க. தென் ஃபைனலி அவர் என்ன பண்றாரு, எனக்கு இங்கிருந்து இல்லாம வெளிநாட்டுல இருக்க தமிழர்களுக்கும் இந்த மரபு போய் சேரணும், அவங்களும் இந்த பொருள் வாங்கணும், இந்த ட்ரெஸ் வாங்கணும், அதனால நான் வெளிநாட்டிலையும் போய் வைக்கிறேன். இப்ப இவ்வளவு பெருசா அந்த ஸ்தாபனம் வளர்ந்ததுக்கு அப்புறமா அவரால் எப்படி வந்து பணத்தை ரெடி பண்ண முடியும்? சோ அப்ப அவர் என்ன பண்றாருன்னா பப்ளிக்கு வராரு. இப்ப நம்ம போய் பொருள் வாங்கியிருப்போம் அவங்க கிட்ட இல்லையா, அப்ப நம்ம என்ன நினைப்போம், நம்ம இந்த துணியை போட்டு பார்க்கும்போது துணி நல்லா இருக்கு, அப்ப இந்த கம்பெனி வந்து நல்லாதான் குரோத்ல இருக்கு, எல்லா ஊர்லயும் ஓபன் பண்ணிருக்கு, அண்ட் இது வளர்றதுக்கான வாய்ப்பும் ஜாஸ்தி இருக்குன்னு எனக்கும் நம்பிக்கை இருக்கு, எனக்கும் அந்த கம்பெனி என்ன பண்ணுதுங்கிறது தெரியும். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், ஓகே நானும் போய் கூட இதுல இன்வெஸ்ட் பண்ணலாமே, அந்த கம்பெனில எனக்கு ஒரு ஷேரும் கிடைக்குது, அந்த கம்பெனி எப்படி வளரும்னு தெரியும், அதோட துணியையும் நான் போட்டிருக்கேன், எனக்கு தெரியும் அந்த வந்து ரொம்ப நல்ல வளரக்கூடிய கம்பெனி தான், அதுக்கு நல்ல ஃபியூச்சர் இருக்குன்னு, அப்ப என் பணத்தை நான் அதுல இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி, அதுதான் IPOன்னு சொல்லுவாங்க, இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங். அதாவது முதல்ல அந்த ஸ்டாக்கு மக்கள் கிட்ட வருது. சோ மக்கள் வந்து அவங்களுக்கு அது அந்த கம்பெனி மேல நம்பிக்கை இருக்கு, அந்த கம்பெனி நல்லா பண்ணும் அப்படிங்கிற ஐடியா இருக்குன்னா அவங்க அதுல இன்வெஸ்ட் பண்றாங்க. அது மாதிரிதான் அது உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்டா மாறுது. எப்படி மியூச்சுவல் ஃபண்டா மாறுதுன்னா, இந்த மாதிரி பெரிய கம்பெனிஸ் எல்லாத்தையும் அவங்க ஒரு 10-12 கம்பெனிஸை வாங்கி ஒரு மியூச்சுவல் ஃபண்டா வைக்கிறாங்க. சோ இந்த மியூச்சுவல் ஃபண்டை ஒரு மேனேஜர் மேனேஜ் பண்ணுவாரு. அவர் தான் என்ன ஸ்டாக் வாங்கணும், என்ன ஸ்டாக் இதுல வைக்கணுங்கிறதெல்லாம் அவர் தான் டிசைட் பண்றாரு. சோ ஏன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ங்கிற கேள்வி வந்து உங்களுக்கு இருக்கும். அது வந்து சோ நம்ம ஐஸ்வர்யா மகேஷ் வந்து அவங்களோட பிரசன்டேஷனை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. தேங்க்யூ அர்ச்சனா. ஸோ இப்போ நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னா என்னதுன்னு பார்த்துட்டோம். சிம்பிளா ஜஸ்ட் டு ரீட்ரேட் த மீனிங், இப்போ நம்ம ஒரு பாட்லக் மாதிரி ஆர்கனைஸ் பண்றோம். இன்ஸ்டெட் ஆஃப் ஹேவிங் ஒன் டிஷ், நம்ம எல்லாரும் ஒரு டிஷ் கான்ட்ரிபியூட் பண்ணி வி மேக் தட் இவெண்ட் அ லார்ஜர் அண்ட் மோர் என்ஜாயபிள் இவெண்ட். அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல ஒரு இண்டிவிஜுவல் ஸ்டாக் வாங்காம இட் இஸ் அ பூல் ஆஃப் மல்டிபிள் ஸ்டாக்ஸ். அந்த ஃபண்ட் மேனேஜர் தான் டிசைட் பண்ணுவாங்க என்னென்ன ஸ்டாக்ஸ் வாங்கணும், எந்த ஃபண்டுக்கு எது சூட் ஆகும், எது ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும், அந்த மாதிரி ஃபண்ட் மேனேஜர் will decide and he'll make a list of stocks. அந்த list of companies that the fund manager buys, அதுக்கு பேரு தான் மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ. ஸோ இப்போ ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல நம்ம ஏன் இன்வெஸ்ட் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் வந்து டைவர்சிஃபிகேஷன். டைவர்சிஃபிகேஷன் சிம்பிளா சொல்லணும்னா,
ஒரே ஒரு கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணாம ஒரு ஒரு குரூப் ஆஃப் கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணோம்னா அந்த ரிஸ்க் வந்து இட் கெட்ஸ் ஸ்ப்ரெட் அக்ராஸ் தோஸ் மல்டிபிள் ஸ்டாக்ஸ். இண்டிவிஜுவலா டிஃப்ரெண்ட் ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணாம சிலப்போ டிஃப்ரெண்ட் அசெட் கிளாஸஸ்ல கூட நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். அதுக்கு பேரு வந்து மல்டி ஆசெட் ப்ராடக்ட். நிறைய மல்டி ஆசெட் ஃபண்ட் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஐசிஐசிஐ மல்டி ஆசெட் ஃபண்ட் இருக்கும். ஹைபிரிட்ல நிறைய கேட்டகரிஸ் இருக்கு இப்போ. ஸோ இந்த டைவர்சிபிகேஷனுக்கான ஒரு பிரைமரி ரீசன் இஸ் ரிஸ்க் கம்மி ஆயிடும். ஸோ இப்போ ஒரு ஹெச்டிஎஃப்சி ஃபோக்கஸ் ஃபண்ட், ஹெச்டிஎஃப்சி வந்து they have a fund called HDFC Focus 30. அந்த ஃபண்டுக்குள்ள they will have நிறைய லார்ஜ் கேப் கம்பெனிஸ், இந்த மாதிரி ஐசிஐசிஐ பேங்க் இருக்கும், ஹெச்டிஎஃப்சி பேங்க்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் எஃப்எம்சிஜி கம்பெனிஸ் எல்லாமே இருக்கும். ஏன்னா இந்த ஒரு ஸ்டாக் இஃப் இட் டசன்ட் பர்ஃபார்ம் வெல், அந்த போர்ட்ஃபோலியோ இருக்கிற வேற நிறைய ஸ்டாக்ஸ் எல்லாம் அதுக்கு அந்த பெர்ஃபார்மன்ஸ்க்கு காம்பன்சேட் பண்ணிடும். ஸோ தட் இஸ் த பிரைமரி ரீசன் வை யூ ஷுட் கன்சிடர் இன்வெஸ்டிங் இன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து ப்ரொஃபஷனல் மேனேஜ்மெண்ட். ஸோ பிஃபோர் ஐ டாக் அபவுட் சே ஐ தாட் ஆஸ் அ ஹவுஸ், முதல்ல there comes somebody called a fund manager. So நீங்க if you're someone who doesn't have time but எனக்கு இன்வெஸ்ட் பண்ணுங்கிற ஆசை இருக்கு, டைம் இல்ல, ரிசோர்சஸ் இல்ல, அந்த மாதிரி நீங்க நினைச்சீங்கன்னா you would want to go for professional advice. So when you go for professional management, you just leave the money with them. அவங்க வந்து இன்வெஸ்டிங் எந்த ஃபண்ட்ல போட்டோம் உங்க ரிஸ்க் ஆப்பிடைட் தகுந்த மாதிரி அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ யூ வில் கோ த்ரூ சம் சீரீஸ் ஆஃப் டெஸ்ட் டு சி வேர் யூ ஸ்டாண்ட் ஆஸ் அன் இன்வெஸ்டர். அந்த டெஸ்ட் எல்லாம் எடுத்ததுக்கு அப்புறமா they will decide, okay, இந்த இன்வெஸ்டருக்கு இந்த மாதிரி ஃபண்ட்ஸ்ல போட்டா அவங்களுக்கு இந்த லாங்கர் term it will benefit them. So professional management primarily because நம்ம சிலப்போ நம்ம தனியா இன்வெஸ்ட் பண்ணும்போது we might not be able to grab a lot of opportunities. ஆனா அந்த ஃபண்ட் மேனேஜர் ஏன்னா அவங்க that's their jobனால they will be able to pick and choose those minute opportunities which we might miss as a retail investor, right? So professional management முதல்ல fund manager will decide how to stage the fund. எனக்கு இந்த ஃபண்ட் இப்படிதான் ரன் பண்ணணும், என்னோட ஃபண்டோட இதுதான் philosophy, அதெல்லாம் பண்ணி நாங்க ஐ தாட்ல we will see எங்களோட philosophyயோட அது மேட்ச் ஆகுதா, எங்களோட கிளைண்ட்ஸோட ரிஸ்க் ஆப்படைட்க்கு இது will this purpose be served, அந்த மாதிரியான டிசிஷன்ஸ் எல்லாம் எடுத்து our leads or clients, they give us money and money is being managed. So professional management is a very big, it's a huge advantage in mutual funds. இதுல வந்து distinction is direct and regular funds. Regular funds usually are professionally managed. They have fund managers and you pay a higher expense ratio. Direct la vandu neengale you are the decision maker. Some people enjoy having the discretion to take that decision. Sila per they think in the madri that okay, I'm so sorry about that glitch. Last வந்து it is easy and flexible. Why is it easy and flexible? நம்ம முதல்ல அர்ச்சனா பேசும்போது அவங்க ஒரு மித் சொன்னாங்க, இன்வெஸ்ட் பண்றதுக்காக I need lakhs of money. அந்த மாதிரி it's a misconception that we're trying to break with Kodishwari. Because as women நம்ம நிறைய சேவ் பண்றோம், நம்மளுக்கு தான் saving capacity for women வந்து is 10-fold as compared to anybody else. So நிறைய காசு தேவைப்படுறதுங்கிற ஒரு தாட் வந்து இட் நீட்ஸ் டு கோ இன். நீங்க வந்து ஒரு எஸ்ஐபி 250 rupees கூட ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லை 500 rupees, as less as that much of an amount நீங்க ஸ்டார்ட் பண்ணா கூட ஓவர் டைம் நீங்க ஒரு பெரிய கார்பஸ் பில்ட் பண்ணிடுவீங்க. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் ஒரு எஃபெக்டிவான இன்வெஸ்டிங் டூல் இல்லாம இட் இஸ் ஆல்சோ an easy and very flexible tool. யாரு வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணலாம், எவ்வளவு வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணலாம், எப்போ வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணலாம். So this is something that you should keep in mind when you're investing. இப்போ நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல என்னன்னு டீடைலா பார்த்துட்டோம். அதுல இருக்கிற காம்பனன்ட்ஸ் வந்து இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றதும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றதும் என்ன டிஃபரன்ஸ்.
Okay, அதுக்கு முன்னாடி quick question for all of you. Would you feel safer investing in a single company or in a basket of top companies? So individual stocks la invest பண்றீங்களா இல்ல mutual funds? You can either unmute yourselves or you can also put answers in the chat box. Okay. Most of the answers are mutual fund, which is, I won't say it's the right way to go, but for start, kandipa mutual fund is an easier. ஏன்னா stocks are much riskier. நீங்க ஒரு portfolio build பண்ணி ஒரு certain amount of corpus build பண்ணிட்டீங்கன்னா and you think you have that appetite to take that risk, then you can very well go ahead and invest in stocks. Basic differences பாத்தீங்கன்னா mutual fundsல it's a list, it's a pool of multiple companies, pool of money that is managed by professionally professionals who manage your money. Stocks are individual company shares. And the company order you buy multiple shares, as many as you like. Risk, like we saw, because of diversification, under advantage mutual funds la risk is lower. Stocks la it is much higher because you're relying on that one stock to perform. Mutual fund la அந்த ஒரு stock perform பண்ணலனா கூட portfolioல இருக்கிற மத்த stocks எல்லாம் it will compensate for the performance. ஜென்ரலாவே இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்றதுக்கு நிறைய எக்ஸ்பர்டீஸ் இல்லைன்னா நாலேஜ் தேவைங்கிறது இஸ் அகேன் மிஸ்கன்செப்ஷன். ஸோ when it comes to mutual funds, relatively lower. ஏன்னா ஃபண்ட் மேனேஜர்ஸ் இருக்காங்க. You have people like us who are working at iThought who can help you do it. So maybe relatively lesser. ஆனா இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது அந்த ஒன் ஸ்டாக்கை பத்தி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா you're putting all your money in that one basket instead of diversifying across multiple. So the level of knowledge that you will require to invest in one single company as opposed to a mutual fund. So on the comparison, when you look at it rationally, the knowledge required in stocks will be definitely more. Suitable for beginners, like I said, mutual funds வந்து ஒரு easy start for all of you because in terms of risk, கம்மி risk, அந்த ஒரு அண்டர் பர்ஃபார்மன்ஸ்னால யூ won't lose confidence. அதை காம்பன்சேட் பண்றதுக்கு வேற நிறைய விஷயங்கள் எல்லாம் இருக்கு. ஸோ முதல்ல ஸ்டார்ட் பண்ணும்போது மியூச்சுவல் ஃபண்ட்ஸை ஸ்டார்ட் பண்ணி ஒரு கான்ஃபிடன்ஸ் ஆஸ் அன் இன்வெஸ்டர் கொஞ்சம் பில்ட் பண்ணதுக்கு அப்புறமா இஃப் யூ கோ இன் டு எக்விட்டி ஆர் யூனோ ஸ்டாக்ஸ், உங்களுக்கும் ஒரு யூ வில் ஃபீல் குட் அபவுட் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட் ஜர்னி. ஓகே, this is some simple math. So நீங்க like I said ஒரு 250 rupee SIP weekly நீங்க ஸ்டார்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க, which brings it to 1000 rupees a month. So every month நீங்க 1000 rupees SIP பண்றீங்கன்னு let's assume. Annual step up every year எனக்கு I'm able to save a little bit more from what I'm getting. So on the 500 I am adding to my 1000 every year. So in the investments in 26 years, நீங்க டோட்டலா இன்வெஸ்ட் பண்ண amount will be close to ஒரு 24 lakhs and you want to get to 1 crore. How will you get to that 1 crore? Is it possible to get to that 1 crore? There will be so many questions running in your head like this because முதல்ல பார்க்கும்போது eyeball, when you see a number like 1000, everybody will think that how if I invest 1000 every month, how am I going to get to 1 crore? How if I invest 250 a week? Because our mind is tuned to thinking like, if low small amount can never become 1 crore. Forget 1 crore, it can't even become 10 lakhs, right? So because we're not aware of a concept called, say, power of compounding, how money can multiply over time. Simple concept. If you put a certain amount of money today, it won't be the same tomorrow. It will definitely grow, right? So breaking that myth that a small amount can't make it big for you.
which is why Milestones to Wealth has been programmed. Kodishwari is helping you do exactly that. Or a small amount helping you reach your small milestones. And the milestone ஒன்னொன்னா achieve பண்ணி வரும்போதே நம்மளுக்கு தெரியறதுக்கு முன்னாடி will be at that 1 crore mark. Right? So இப்போ ஒரு quick poll. Say in the 250 weekly SIP, you're doing 1 250 weekly SIP, 1 500 weekly SIP. In 15 years, or average 12% return assume பண்ணிக்கோங்க. How much do you think these SIPs will grow over 15 வருஷத்துல? Feel free to put your answers in the chat box. There is no one right answer. Say 20 lakhs, B 50 lakhs, okay. $5 to 6 lakhs, okay. Okay. Decent guesses, 5 to 6 lakhs, I think konjo kammi, but 20-50 lakhs I will still take. So 250 weekly SIP பண்றீங்கன்னா உங்க total investment at the end of 15 years will be about 1,80,000 and 500. அதே 250 if you add an additional 250 to that 250, 500 பண்றீங்க. So your corpus that you have invested will be 3,60,000. So 15 years, 12% in the 250 weekly SIP will take you closer to 5 lakhs. Right? அதே ஒரு additional 250 and the every week நீங்க add பண்ணீங்கன்னா அந்த 5 lakhs will grow to 10 lakhs. It has become double. This is what compounding can do for you. நீங்க அதே 250 ஒரு additional 250 மட்டும் தான் போட்டிருக்கீங்க. 1,000 rupees a month பண்றீங்க. Say in the 1,000 lay, say you step up. This 10 lakhs will now become, any guesses? In 15 years, 1,000 monthly with a step up of 500 every year. 15 years, how much do you think you will make? Okay, fair guess. You will get close to 18-20 lakhs, which is again double. You are only doing an additional 500 every year along with that 1,000 rupees. So நீங்க individual 1,000 பண்ணா என்னோட corpus இவ்ளோ வரும். ஒரு additional 500 rupees ஒரு coffee skip பண்ணி இல்லனா ஒரு movie skip பண்ணா you're able to save another 500. அதனால your corpus is becoming double in the same amount of time. And before you know it, 10 lakhs becomes 20, 20 becomes 50, 50 lakhs has become 1 crore. Before you know it, on the one model codiya you would have reached. This is some simple math. We'll just show you the workings. So basically in the chart just to show you how compounding works. Okay. There's someone who's doing a 5,000 SIP, someone who's doing a 10,000 SIP. 10 years, 15 years, 20 years period la, ade 12% return.
this is how your corpus is going to look. நீங்க additional 5,000 மட்டும் தான் invest பண்றீங்க to get to that 10,000 SIP. 20 years your 50 lakh corpus has grown to 1 crore. This is just by stepping up and letting your money stay invested. சிலப்போ people get scared. Markets ஏறிட்டே இருக்கு, markets விழுந்துட்டே இருக்கு, ரொம்ப volatile இருக்கு, பணத்தை வெளியில எடுக்கணுமா, என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு பயத்துல we make hasty decisions. ஆனா அது இல்லாம the longer you stay invested, the more you earn is the concept here. This is what compounding do for you. This is how SIPs work. So உங்க first milestone is just one SIP away. So இன்னைக்கே start பண்ணுங்க. The best time was definitely yesterday, but if you ask me for a better option, it's today. Today you start, you will get to whatever milestones, whatever dreams that you want to achieve in terms of whether it's materialistic, whether it's personal, anything. You will need a certain amount of money to be able to do something. உங்களுக்கு travel பண்ணணும், இல்லைன்னா உங்களுக்கு ஒரு வீடு பில்ட் பண்ணணும். So the வீடு கட்டணும்னா you will need some amount of money. அந்த to build that money, we will help you. Just one SIP every week, 250 rupees. All you have to do is skip one coffee or skip one movie, and you will be on your track to achieving all your financial milestones. With that, I will let Archana take the floor. Thanks, Aishu. So basically, இப்போ இடையில ஒரு question நான் பார்த்தேன். Growth in longer run, how long? Minimum of 10 years, at least give good returns அப்படின்னு கேட்டிருக்காங்க. It depends on how fast you want to reach 1 crore or உங்களோட அந்த particular கோலுக்கு நீங்க ஒரு amount fix பண்ணிருக்கீங்கன்னா அது நீங்க ரீச் பண்றதுக்கு நீங்க எவ்வளோ ஃபாஸ்டா ஸ்டார்ட் பண்ணணும்னு இருக்கு. So mutual fund as a product, markets are work for you only in the long run. நீங்க quicker profits பண்றதுக்கு வந்து அது வந்து a stock market expert அவங்களே வந்து they prefer for long term only. Why? Because that's how the product should be. So basically longer runனா உங்களோட கோல் பொறுத்து தான் நான் சொல்றேன். So if you want to do, let's say நீங்க வந்து இப்ப இங்க நம்ம கொடுத்த மாதிரி 5,000 SIP பண்றீங்க அப்படின்னா இதுலயே நீங்க டிஃபரன்ஸ் பாருங்க. 10 வருஷத்துலதான் உங்களுக்கு 11 லட்சம் வருது. ஆனா அடுத்த ஒரு 5 வருஷத்துல அந்த 11 25 ஆகுது. அண்ட் அடுத்த 5 வருஷத்துல 25 டபுள் ஆகுது. சோ லாங்கர் த டென்யூர் உங்க பணம் வேலை பார்க்கும் உங்களுக்கு. சோ இப்போ நீங்க சிம்பிளா இந்த இடத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க இங்க 1,80,000 போட்டிருப்பீங்க. 250 ரூபாய் வீக்லி SIP பண்றீங்க அப்படின்னா ஒரு மாசத்துக்கு 1000 ரூபாய். ஒரு மாசத்துக்கு 1000 ரூபாய்னா ஒரு வருஷத்துக்கு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு மாசத்துக்கு 1000 ரூபாங்கும் போது வருஷத்துக்கு வந்து நீங்க 12,000 மாதிரி தான் போட்டிருப்பீங்க. ஸோ 15 இயர்ஸ்க்கு ஓவராலாவே நீங்க 1,80,000 தான் இன்வெஸ்டே பண்ணிருப்பீங்க. அது உங்களுக்கு எவ்வளவு ஆகிருக்கும்? 5 lakh ஆகிருக்கு. ஸோ பிகம்ஸ் 2 lakh வந்து உங்களுக்கு 3x 3 மடங்கு வளர்ந்துருக்கு. இதே நீங்க 500 வீக்லி SIP பண்றீங்க, 500 ரூபாய் வீக்லி SIP பண்றீங்கன்னா 2,000 ரூபாய் மாசத்துக்கு பண்றீங்க. 2,000 ரூபாய்னா ஒரு வருஷத்துக்கு 24,000 ரூபாய் பண்றீங்க. 15 வருஷத்துல 3,60,60,000 ரூபாய் நீங்க பண்ணிருப்பீங்க. அது 10 லட்சம் ஆயிருக்கு. சோ 4 லட்சம் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 3,50,000 60,000 உங்களுக்கு 10 லட்சமா க்ரோ ஆயிருக்கு. சோ 4ங்கிறது அதுக்கு மேல உங்களுக்கு 6 மடங்கு உங்களுக்கு அதிகமா க்ரோ ஆகுது. சோ இந்த மாதிரி லாங்கர் நீங்க இன்வெஸ்டடா இருக்கும்போது உங்களுக்கு கார்பஸ் ஜாஸ்தி வரும். இல்லைன்னா நீங்க போடுற அமௌண்ட் ஜாஸ்தியா இருக்கும். ரிட்டர்ன்ஸ் வந்து எவ்வளவு அதிகமா இருந்தாலும் 12% 13% இருந்தாலும் உங்களுக்கு கார்பஸ் கம்மியா தான் இருக்கும். த லாங்கர் த டென்யூர், எவ்வளவு லாங்கா நீங்க இன்வெஸ்டடா இருக்கீங்களோ உங்க லாங் டேர்ம் கோல்ஸ்க்கு லைக் ரிட்டையர்மெண்ட் ஆர் சில்ட்ரனுடைய காலேஜ் எஜுகேஷன், அவங்க மேரேஜ், இந்த மாதிரி உங்க லாங்கர் டேர்ம் கோலுக்கு ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வில் பி ரொம்ப பக்காவான உங்களுக்கு ஒரு கரெக்டான ஒரு டூலா இருக்கும். ஸோ இப்ப நான் சொன்ன மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லயே 3 டைப் இருக்கு. ஒன்னு ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், இன்னொன்னு டெட் மியூச்சுவல் ஃபண்ட், இன்னொன்னு கோல்ட் அண்ட் சில்வர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். கோல்ட் அண்ட் சில்வர் பத்தி நான் ஃபர்ஸ்டே உங்களுக்கு டீடைலா பேசிட்டேன். சில்வருக்கு கூட வி ஹாவ் மியூச்சுவல் ஃபண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆஸ் ஐ ஆல்ரெடி செட் ரிட்டையர்மெண்ட், அப்புறம் வந்து இந்த மாதிரி சில ஃபினான்ஷியல் கோல்ஸ் இருக்கும். அதுக்கு உங்களுக்கு லாங்கர் டேர்ம்ல இங்கிருந்து ஒரு 10-12 வருஷத்துலயோ இல்ல 7-8 வருஷத்துலயோ உங்களுக்கு கார்பஸ் தேவைப்படும். அதுக்கு பெஸ்ட் வெஹிக்கிள் பாத்தீங்கன்னா ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், which is இப்ப நான் சொன்ன மாதிரி கம்பெனிஸ்ல, பெரிய கம்பெனிஸ்ல போய் அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. சோ அந்த கம்பெனி வளர வளர உங்களுக்கும் வந்து உங்க கார்பஸும் வளரும். சோ ஏன்னா we know Infosys, TCS, பெரிய பெரிய கம்பெனிஸ் லைக் டாடா எல்லாமே நம்ம பார்த்துட்டு இருக்கோம்.
ஸோ அவங்க வளர்றதுனாலதான் எக்கானமி வளருது. எக்கானமி வளர்றதுனாலதான் நமக்கும் அடுத்த லெவல் ஆஃப் இன்கம் போறோம், அதுல நம்ம சேவ் பண்றோம், இன்வெஸ்ட் பண்றோம். ஸோ அந்த கம்பெனி வளரும் போது நம்மளுடைய பணமும் ஆட்டோமேட்டிக்கா வளருது. ஸோ ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து உங்களோட லாங்கர் டேர்ம் கோல்ஸ்க்கு கரெக்டா ஹெல்ப் பண்ணும். டெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கு. இப்ப லெட்ஸே எனக்கு 1 or 2 இயர்ஸ்ல எனக்கு தேவைப்படும் ஒரு கார்பஸ், இல்ல நீங்க ஒரு 3 இயரே வச்சுக்கோங்க, 3 வருஷத்துக்குள்ள எனக்கு இந்த பணம் தேவைப்படும். பெட்டர் தென் எஃப்டி ஃபார் ஷார்ட் டேர்ம் நீட்ஸ். இப்போ எஃப்டில போடுறதை விட இதுல உங்களுக்கு பெஸ்டா இருக்கும். ஏன்னா எஃப்டில நீங்க மொத்தத்தையும் உடச்சு வெளியில எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்ப அதுக்கு சில ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ் கூட சொல்லுவாங்க, இஃப் இன்கேஸ் நம்ம இடையில வித்ட்ரா பண்றோம்னா. வேற டெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல நீங்க எப்ப வேணா வித்ட்ரா பண்ணிக்கலாம். தட் இஸ் ஒன் ஆஃப் த பாயிண்ட். ஸோ லிக்விட் ரெடிலி அவைலபிள். இன்னைக்கு நம்ம வித்ட்ரா பண்ணோம்னா நாளைக்கு நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். ஸோ எஃப்டியை விட பெட்டராகவும் நமக்கு இருக்கும். ஏன்னா இவங்க இங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல எப்படி கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்றாங்களோ, ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்ற மாதிரி டெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல வந்து அவங்க போயிட்டு உங்களுக்கு ட்ரெஷரி பில்ஸ், ஆர்பிஐ பாண்ட்ஸ், அந்த மாதிரி பாண்ட்ஸ், பில்ஸ், கவர்மெண்டோட செக்யூரிட்டிஸ், அந்த மாதிரி உள்ள இடத்துல இவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ எஃப்டியை விட பெட்டரா இருக்கும். உங்க ஷார்ட்டர் டேர்ம் நீட்ஸ்க்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப கோல்டு அண்ட் சில்வர் ஃபண்ட் நம்ம ஞாபகம் வச்சுக்கோங்க, மெயினா நம்ம கோல்டு அண்ட் சில்வர் ஃபண்ட் பண்ணணுங்கிறதுக்காக இந்த ப்ரோக்ராம் இல்லை. இந்த ப்ரோக்ராம் தேவையான இடத்துல தேவையான வெஹிக்கிள்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். கோல்டு அண்ட் சில்வர் இஸ் ஒன் ஆஃப் த பார்ட் ஆஃப் இட், இட்ஸ் நாட் தி ஒன்லி திங். அதுதான் இங்க நம்ம சொல்ல விரும்புறோம். ஸோ டைவர்சிஃபிகேஷனுக்காக ஒரு பெர்ஃபார்மன்ஸ்ல ஒரு பேலன்ஸ் இருக்கும். ஏன்னா இப்ப மார்க்கெட் கீழே விழுது அப்படின்னா கோல்டு அண்ட் சில்வர் கொஞ்சம் நமக்கு பிளஸ்ல இருக்கும். இப்ப இது மைனஸ்ல இருக்குன்னா அது பிளஸ்ல இருக்கும். இப்ப நம்ம முன்னாடியே ஏன் மியூச்சுவல் ஃபண்ட் பண்றோம், ஒன்னு மைனஸ்ல ஒரு கம்பெனி கீழே போகுது, இப்ப மேபி வந்து டெக்ஸ்டைல்ல வந்து ஏதோ பிரச்சனை வருது, லேபர்ஸ் எல்லாம் வந்து நாங்க வந்து வேலை பார்க்க முடியாது அப்படின்னு ஏதோ போராட்டம் போறாங்க, திடீர்னு மில்ஸ் எல்லாம் க்ளோஸ் ஆகுது, சரவணா ஸ்டோர்ஸும் எப்படி அவங்க மட்டும் பண்ண முடியும் நல்ல பணம், அவங்களுக்கு பிரச்சனையாகும். வேற அதே டைம்ல வேற ஒரு இடத்துல நல்ல ஜூடியோ நல்லா பண்ணலாம். சோ ஈவன் இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல அவருங்க என்ன பண்ணிருப்பாங்க, ஜூடியோ வச்சிருப்பாங்க, சரவணா ஸ்டோர்ஸ் வச்சிருப்பாங்க, எல்லாமே வச்சிருப்பாங்க. சோ உங்க பணம் ஸ்பிளிட் ஆகி இன்வெஸ்ட் ஆகுது. சோ சரவணா ஸ்டோர்ஸ் கீழே போனாலும் ஜூடியோ மேல இருக்கிறதுனால உங்களுக்கு ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி ப்ராஃபிட் பண்ணிடுறாங்க. அதே மாதிரிதான் உங்களுக்கு கோல்டு அண்ட் சில்வர் ஃபண்ட்ஸும். சோ ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸை லாங்கர் டேர்ம்காக வச்சுக்க போறீங்க. இந்த மாதிரி டெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஷார்ட்டர் நீட்ஸ், விச் இஸ் 3 இயர்ஸ்க்குள்ள உள்ள நீட்ஸ்க்காக ஒரு டெட் மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ண போறீங்க. வேறஸ் கோல்டு அண்ட் சில்வர் எப்ப நீங்க இன்வெஸ்ட் பண்ணணுங்கிறதுக்கு நாங்க கைட் பண்ணுவோம். அந்த டைம்ல நீங்க போட்டுட்டே வந்தீங்க அப்படின்னா அதுவும் உங்களுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பேலன்ஸ்க்கு இருக்கும். இதெல்லாம் சேர்ந்த மிக்ஸ் தான் உங்களுக்கு தேவைப்படும். நாட் லைக் ஒரு இடத்துல நீங்க போடுங்க, நம்ம அப்படியே வந்து ஃபுல்லா நம்ம 1 crore ரீச் பண்ணிடலாம்னு ஒரு ஃபண்டை சொல்லி அந்த ஃபண்ட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு அப்படி ஒர்க் ஆகாது. இது டைம்லி நம்ம பார்த்து. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா, இங்க நான் முன்னவே சொன்ன மாதிரி நமக்காக ஒரு ஃபண்ட் மேனேஜர் அந்த ஃபண்ட்ல எல்லா ஸ்டாக்ஸையும் பிக் பண்ணி இன்வெஸ்ட் பண்றாரு. கரெக்டா? நாங்க உங்களுக்கு எங்க கைட் பண்ணுவோம்னா, நீங்க போய் பாத்தீங்கன்னா, இப்ப ஜஸ்ட் இப்ப நான் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வெபினார் முடிஞ்சதுக்கு அப்புறமா லெட்ஸ் சே நீங்க யூடியூப்ல போய் பெஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் டு இன்வெஸ்ட் இன் 2025 அப்படின்னு போட்டீங்கன்னா, பாஸ்ட்ல வந்து இது பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ், போன வருஷம் இது சூப்பரா பண்ணுச்சு, ஸ்மால் கேப்ல போடுங்க, மிட் கேப்ல போடுங்கன்னு அவ்வளோ எக்ஸ்பர்ட்ஸ் வருவாங்க, இதுல பண்ணுங்க அதுல பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. பட் நம்ம எங்க பண்ணணும், நான் முன்னவே சொன்ன மாதிரி டிஸ்கவுண்ட் இருக்கிற இடத்துல வாங்கி அது மேல போறப்போ விற்கணும். இதுதாங்க வந்து கான்செப்ட். டிஸ்கவுண்ட் எங்க இருக்கோ அந்த இடத்துல நம்ம ஒரு பொருளை சீப்பா வாங்கிட்டு அது மேல போறப்போ நல்ல ப்ராஃபிட்க்கு விற்கிறோம். அதுக்கு வெயிட் பண்ணணும், பிளஸ் கரெக்டான டைம்ல நம்ம உள்ள போகணும். அதுக்கு தான் நம்ம வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். எந்த ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணணும், எப்ப இன்வெஸ்ட் பண்ணணும், எப்ப வெளியில வரணும், ஒரு ஃபண்டை எவ்வளவு வச்சுக்கணும், இது எல்லாமே உங்களுக்கு நாங்க ஹெல்ப் பண்ணுவோம். ஸோ இதை உங்களுக்கு கரெக்டா பிக் பண்ணி நம்ம வந்து உங்களுக்கு will make it. So common mistakes நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா, waiting too long to start. ஏன் வந்து இவ்வளோ வெயிட் பண்ணணும்? When we know this is the better idea to start with, don't need to wait, start with a small SIP also. So ஒரு சின்ன SIPல நீங்க வந்து உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை ஸ்டார்ட் பண்ணலாம். செகண்ட், ஸ்டாப்பிங் சிப்ஸ் when market fall. இது வந்து அடுத்த தவறு. ஒன்னு ஆரம்பிச்சு உள்ள வந்ததுக்கு அப்புறமா அகைன் மார்க்கெட் விழறப்போலாம் நம்ம எஸ்ஐபி நிறுத்துறது, ஆர் நம்ம வந்து ட்ராக்ல ஸ்டே ஆகாம வெளியில எடுத்துடுறது, இதெல்லாம் நம்ம பண்ணும்போது மார்க்கெட்ஸ் ஆர் பவுண்ட் டு ஃபால் அண்ட் ரைஸ் பேக். விழுதுன்னா திரும்ப மேல வரும். சோ அந்த டைம்ல நம்ம பயந்து பணத்தை ஐயோ நம்ம போட்டதுக்கு அப்புறம் தான் விழுந்துச்சுன்னு நினைச்சு எடுத்துட்டோம்னா தென் த கேம் இஸ் லாஸ்ட் தேர். சோ நம்ம கிளியரா இப்போ ஃபார் தட் நமக்கு என்ன ஃபோக்கஸ் பண்ணணும், நம்ம கிளியரா ஒரு கோல் வச்சிருந்தோம்னா நமக்கே தெரியும் 10 வருஷத்துக்கு இந்த பணத்தை நம்ம எடுக்க கூடாதுன்னு. அந்த கோல் இல்லாததுனாலதான் இந்த பிரச்சனை வருதுன்னு நான் சொல்வேன். ஒரு கோல் வச்சுக்கோங்க,
இப்போ நான் இவ்வளோ பணம் இன்வெஸ்ட் பண்ண போறேன், ஸ்டார்ட் பண்ண போறேன். மேபி நான் ஒரு 2000 எஸ்ஐபியோ 2500 எஸ்ஐபியோ 5000 எஸ்ஐபியோ 10,000 வாட் எவர் உங்களோட கோலுக்கு முதல்ல எவ்வளவு தேவைப்படுன்னு ஃபர்ஸ்ட் பாருங்க. உங்க கோல் வந்து என்ன? நான் ஒரு எக்ஸாம்பிள், ஒரு சாம்பிள் கோல் என் கிளைண்ட்டுக்கு, என்னோட கோடீஸ்வரி கிளைண்ட்டுக்கு நான் செட் பண்ண கோல் சொல்றேன். அவங்க இப்ப வந்து இன்னும் ஒரு அவங்களோட கிட்டோட எஜுகேஷன், அவங்க பையன் வந்து இப்போ ஹீஸ் இன் 6th or 7th அண்ட் அவங்க இப்போ காலேஜ் போறதுக்கு இன்னொரு 6 வருஷம் இருக்கு. ஸோ அவங்க வந்து காலேஜ் போற டைம்ல அவங்களுக்கு ஒரு 15 லட்சம் கிட்ட கையில இருந்தா பெட்டரா இருக்கும் அந்த காலேஜ் அண்ட் ரிலேட்டட் எக்ஸ்பென்சஸ்க்காக அப்படின்னு. அப்ப அந்த கோலை ஃபர்ஸ்ட் அவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, இதுதான் நான் இன்வெஸ்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு அவங்க எவ்வளவு பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் இவ்வளவுதான் மேம் ஸ்டார்ட் பண்ண முடியும், என்னால வந்து மாசத்துக்கு ஒரு 3000 ரூபாய் எஸ்ஐபி வேணா பண்ண முடியும். அந்த 3000 ரூபாய் எஸ்ஐபிய அவங்க இன்னொரு 7-8 வருஷத்துக்கு பண்ண போறாங்க. அதுக்கு அவங்க என்ன ரிட்டர்ன்ஸ் பண்ண முடியும், பிளஸ் எப்பப்ப அவங்களுக்கு இடையில பணம் கிடைக்குதோ கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா கிடைக்கிறது, அந்த அமௌண்ட்டையும் அவங்க இதை ஒரு டூல் மாதிரி பயன்படுத்தி, இப்ப இந்த பணம் எனக்கு தேவையில்லை, பிளஸ் அவங்க அப்பா வந்து அவங்களுக்கு ஒரு 4000 ரூபாய் கொடுத்தாங்கன்னு வச்சுப்போம் ஒரு செலவுக்காக. இப்ப அந்த 4000 ரூபாய்க்கு அப்ப செலவு இல்லை அப்படின்னா மேபி ஒரு 2000 ரூபாய்க்கு தான் செலவு இருக்குன்னா அந்த 2000 ரூபாய் போக மித்தம் இருக்கிற 2000 அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. சோ என்கிட்ட வந்து சொல்லுவாங்க, என்கிட்ட அப்பப்ப இருக்கிறப்போ நான் அடிஷனல் இருந்ததுன்னா நான் தரேன் அப்படின்னு. வெரி குட் வே டு டூ. சோ நீங்க ஒரு எஸ்ஐபி மந்த்லி ஒரு கமிட்மெண்ட் எஸ்ஐபி மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு வர அடிஷனல் அமௌண்ட்டையும் நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க. எதுக்கு பண்றீங்கன்னே தெரியாம பண்ணா அப்பதான் பிரச்சனை ஆயிடுது. சோ ஒரு கோல் வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு கோல் வச்சு அதை ஒழுங்கா, ஐ மீன் ஒரு ஹேபிட்டை ஒழுங்கா ஃபாலோ பண்ணி அந்த எண்ட் ரிசல்ட்டை அச்சீவ் பண்றது வந்து எனக்கும் ரொம்ப பிடிக்கும், எல்லா விமனுக்கும் இது பிடிக்கும். ஸோ ஒரு கோல் செட் பண்ணிட்டோம்னா நமக்கு நம்ம ரூட் தெரிஞ்சிடும், இது வழியா தான் நம்ம போறோம், இதை நம்ம அச்சீவ் பண்ண போறோம். அதுக்கப்புறமா அந்த வெஹிக்கல்ல நீங்க எது உங்களுக்கு கரெக்டா இருக்குமோ அதுல நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ சொல்யூஷன் என்ன? இன்னைக்கு ஒரு எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணுங்க, இன்வெஸ்டடா இருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்வெஸ்டடா இருங்க, அப்பதான் லாங்கர் டேர்ம்ல நல்ல growth இருக்கும். So it's not about the matter of how many years அப்படிங்கிற மாதிரி. குட் ரிட்டர்ன்ஸ்ங்கிறது எனக்கு வந்து 10-11% வந்தாலே குட் ரிட்டர்ன்ஸ் தான், knowing the markets. For someone else maybe 13-15% குட் ரிட்டர்ன்ஸா இருக்கும். எது குட் ரிட்டர்ன்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்பெசிஃபிக்கா பாத்துக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு உங்களோட கோலுக்கு எங்க நீங்க போகணும்னு நினைக்கிறீங்களோ அங்க இன்வெஸ்டடா இருந்து நீங்க அதை ரீச் பண்றதுக்கு பாருங்க. சோ இதுக்கு ஒரு நல்ல வழி பாத்தீங்கன்னா எஸ்ஐபி ஆரம்பிச்சுட்டு எய்தர் நீங்க அதை எல்லா இயரும் நீங்க ஸ்டெப் அப் பண்ணணும், என்ன முடியுமோ அந்த அமௌண்ட்டை நீங்க ரைஸ் பண்ணணும். இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா டெஃபினெட்லி யூ கேன் become a கோடீஸ்வரி. ஸோ வி வாண்ட் டு சே, நீங்க வந்து நம்பர்ஸ் பத்தி யோசிங்க. ஸோ அதே நேரத்துல உங்க ட்ரீம்ஸையும் நீங்க அச்சீவ் பண்ணுங்க. வி வாண்ட் டு சே தட் டெஃபினெட்லி இட்ஸ் சோ மச் பாசிபிள். ஸோ இட்ஸ் நாட் லைக் நீங்க அந்த பணம் போட்டா நம்ம இன்வெஸ்டடா தான் இருக்கணும், நம்ம எடுக்கவே முடியாது அப்படின்னு கிடையவே கிடையாது. நீங்க எப்ப தேவைப்படுதோ அந்த டைம்ல நீங்க பணமும் வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஃபிளெக்சிபிலிட்டியும் இருக்கு. பட் அட் த சேம் டைம் லாங்கர் ரன்னுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வில் பி அ வெரி குட் ஆப்ஷன் டு கிரியேட் யுவர் வெல்த். ஸோ என்ன ஃபண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு we can definitely guide you. முதல்ல உங்க எஸ்ஐபி அமௌண்ட்டை வந்து டிசைட் பண்ணுங்க, என்ன பண்ண போறீங்கன்னு. பிளஸ் என்ன கோல்னு ஃபர்ஸ்ட் இன்னொன்னு டிசைட் பண்ணிடுங்க. அதுக்கு எவ்வளவு கார்பஸை நோக்கி நம்ம போக போறோம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் இந்த கோல் மேப் பண்ணிட்டு மைண்ட்ல அதுக்கு தகுந்த எஸ்ஐபி அமௌண்ட் பிளஸ் அப்பப்போ கிடைக்கிற லம்சம் நீங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா யூ ஆர் ஆன் போர்ட் டு யூ ரீச்சிங் யுவர் கோல்ஸ். ஸோ இதுதான் வந்து நாங்க உங்களுக்கு கோடீஸ்வரி மூலமா கிட்டத்தட்ட இப்போ ஒரு 60-67 பேர் வந்து கிளைண்ட்ஸா இருக்காங்க. we are so happy that people are people started their investments. அவங்களுக்கும் இதை பத்தின ஐடியாஸ் எதுவுமே கிடையாது. இதுக்கு முன்னாடி இருந்த செஷன்ஸ்ல எல்லாமே அவங்க ஜாயின் பண்ணியிருந்திருக்காங்க. இட்ஸ் வெரி ஹாப்பி தட் we are seeing women are actually being more enthusiastic in finance than ever before. ஸோ இப்போ முன்ன வந்து பண்ணுவாங்க, ஒய்ஃப் பேர்ல ஹஸ்பண்ட் பண்ணுவாங்க, அப்படிதான் எங்களுக்கு வந்து விமன் அக்கௌண்ட்ஸ் இருந்தது. அண்ட் தென் வி வாண்ட் டு பிரேக் தட். விமன்கே பண்ணட்டுமே, அவங்களே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பண்ணட்டுமே, ஏன் இது வந்து ராக்கெட் சயின்ஸ் இல்லை இல்லையா? ஸோ இந்த கான்செப்ட் தான் வெளியிலயும் இருக்கு. இப்போ வந்து நான் இந்த கம்பெனில போடுறேன் அந்த கம்பெனில போடுறேன்னு உங்க ஹஸ்பண்ட் சொல்றாங்க, அவர் உங்களுக்கு தெரிஞ்சவங்க சொல்றாங்கன்னா இட்ஸ் சிம்பிளி அபவுட் தே அண்டர்ஸ்டாண்ட் த ப்ராடக்ட். இப்ப நான் வந்து ஜெப்டோல இன்வெஸ்ட் பண்றேன், ஜொமேட்டோ வாங்குறேன் அப்படின்னா ஜொமேட்டோ என்ன பண்ணுதுன்னு எனக்கே தெரியும். இப்ப நானே இவ்வளவு இஷ்யூஸ் அதுல ஃபேஸ் பண்றேன், நான் ஆர்டர் பண்ணி 15க்கு பதிலாக 20 நிமிஷம் கழிச்சு தான் வருது, ஏதோ இஷ்யூஸ் இருக்கு, இதெல்லாம் நம்ம சிம்பிளா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம் ஒரு கம்பெனி பத்தி. அதுதான் அவங்களும் பண்றாங்க. அது இல்லாம சில நம்பர்ஸை பார்த்து அவங்க இன்வெஸ்ட் பண்றாங்க, இந்த கம்பெனி எப்படி ட்ரேட் ஆகுது அதெல்லாம். பட் ஐ திங்க் அவ்வளோ நம்ம காம்ப்ளெக்ஸா ஒரு சுச்சுவேஷன் எடுத்துட்டு போகணும்னு அவசியம் இல்லை. சிம்பிள் மியூச்சுவல் ஃபண்ட் வெஹிக்கிள் மூலமாவே உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம்.
So moving on to questions, we are also available on YouTube. YouTubeல நாங்க நிறைய வீடியோஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுல நிறைய கான்செப்ட்ஸ் இன்னும் கூட கொஞ்சம் டீட்டெயிலா இன்னும் நிறைய வீடியோஸ் நாங்க அங்க பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். யூ கேன் டெஃபினெட்லி ஃபாலோ அஸ் தேர் ஆல்சோ. அண்ட் யூ ஹாவ் எனி கொஸ்டின்ஸ், யூ கேன் put it here. It's question time. We'll be very happy to answer your questions. Any questions you have? நீங்க mic unmute பண்ணிட்டு கேட்கலாம். இல்ல you want to ask, you can raise your hand. I can again unmute you. Or நீங்க வந்து உங்க questions வந்து நீங்க chat boxலயும் போடலாம். Any questions you have, we'll be very glad to answer. சாட் பாக்ஸ்ல நான் வந்து என் நம்பர் ஷேர் பண்ணிருக்கேன். உங்களுக்கு தனியா ஸ்பெசிஃபிக்கா queries இருக்கு, உங்களோட பர்சனலான போர்ட்ஃபோலியோ பத்தியோ, பர்சனலா எப்படி உங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணணுங்கிற ஐடியாவோ உங்களுக்கு தேவைப்படுது, ஆர் எனிதிங் தட் ரிலேட்டட் டு பர்சனல் ஃபைனான்ஸ் உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க யூ கேன் ரீச் அவுட் டு அஸ் ஆன் த நம்பர் தட் ஐ புட் இட் இன் த சாட் பாக்ஸ். நீங்க டெஃபினட்டா ரீச் அவுட் பண்ணலாம். யா எஸ் சந்தியா மேம். யா எஸ் மேம், நீங்க அன்மியூட் பண்ணலாம். Yeah. Hi, Archana. Am I audible? Yes, yes. First of all, thanks for this session. So I already have some. Yeah, thank basic you, ma'am. knowledge. Yeah, but debt wise and the equity, so other details கொடுத்தது வந்துட்டு இன்னும் it was like more. So first thing is like one of my sister, she is having some lump sum amount. So இப்பதான் அவங்க வந்துட்டு ஒரு இடம் வந்து வித்தாங்க. So she is expecting to have some recurring income from that amount. So long you have been talking about SIP. So will you be assisting on lump sum investment as well? Yeah, yes. So you I mean the woman is gonna get some lump sum income. அது வந்து அவங்களுக்கு ஒரு ரெக்கரிங் இன்கம் வர மாதிரி அந்த அமௌண்ட்டை வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஐடியா இருக்கான்னு கேக்குறீங்க. Correct. For example, around 30 lakhs. Yeah. So she is expecting some income out of it on a monthly basis. Got it. Yeah. So let's say ma'am, இது வந்து there is a concept called SWP ன்னு சொல்லுவாங்க. So let's say இவங்களுக்கு வேற எந்த இன்கமும் இல்லையா இது தவிர? இதுல இருந்து வர இன்கம் தான் ஹெல்ப் பண்ணணுமா? ஆக்சுவலா ஹஸ்பண்ட் இல்ல, சோ அவங்க வந்து ப்ராப்பர்ட்டி வித்தாங்க. அவங்க ஒரு வர்க் போயிட்டு இருக்காங்க, பட் இட் இஸ் அந்த வேஜஸ் வந்து இட் இஸ் வெரி வெரி லெஸ். ஷீ இஸ் ஹேவிங் 2 kids. ஓகே, சோ அப்போ SWP மாதிரில தான் பண்ண முடியும். ஓகே, காட் இட். சோ நான் இப்போ உங்களுக்கு ஒரு ஸ்கிரீன் வந்து ஷேர் பண்றேன். நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க. நான் உங்களுக்கு அதுல உங்களுக்கு தெளிவா சொல்றேன் இது எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு. ஒரே நிமிஷம். என் ஸ்கிரீன் விசிபிளா இருக்கா? ஓகே, இப்ப தெரியுதா? தெரியுது. ஓகே, கிரேட். யா. So there is something called, இப்ப நீங்க என்ன சொன்னீங்கன்னா 25 lakhs இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா? எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு 30 lakh எடுத்துக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் 30 lakh நீங்க எடுத்துக்க போறீங்க. So I'll just tell you, ஒரு பிரச்சனை என்னன்னா, நம்ம இப்போ வந்து நீங்க சொல்ற விஷயம் வந்து எய்தர் நீங்க பாண்ட் வழியா பண்ணலாம், இல்ல நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணி பண்ணலாம். இப்ப பாண்ட்ல என்ன பிரச்சனை ஆகும்னு நான் சொல்றேன். பாண்ட்ல மந்த்லி உங்களுக்கு ஒரு இன்கம் வரும். ஓகேங்களா? லெட்ஸ் சே மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு ஒரு 10,000 என்னவோ வரைக்கும் நம்ம அதுல ரெடி பண்ண முடியும். இப்போ 12 இதுக்கு வந்து உங்களுக்கு 1.2 lakh கிட்ட வரும். பட் என்ன பிரச்சனைனா, உங்களுக்கு அது போக இந்த 30 லட்சம் வளரவே வளராது, அது அப்படியே தான் இருக்கும். சோ அகைன் உங்களுக்கு 5 வருஷம் கழிச்சு திரும்பி உங்க கையிலேயே வந்துடும். இப்போ ஒரு 3 வருஷம் 4 வருஷம் பாண்ட் போடுறீங்கன்னா பாண்ட் முடிகிற வரைக்கும் உங்களுக்கு இன்கம் வரும், திரும்ப உங்களுக்கு அந்த பணம் கையிலேயே வந்துடும்.
பட் நமக்கு இன்ஃபிளேஷனையும் அது பீட் பண்ணிருக்காது. நமக்கு என்ன பண்ணணும்னா பணமும் க்ரோ ஆகணும், உங்களுக்கும் ஒரு பணம் வந்து வந்துட்டு இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு ப்ராஃபிட் பண்ணி அந்த பணம் உங்களுக்கு லாங்கர் டேர்ம்ல நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்குற மாதிரி பண்ண முடியும். சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நீங்க டெட்னு வச்சுக்கோங்க. டெட்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ண சாரி இது வந்து டெட் ஃபண்ட்ஸ்ல போட போறோம். இப்ப டெட் ஃபண்ட்ஸ்னா என்ன? நான் சொன்ன மாதிரி ட்ரெஷரி பில்ஸ், அதுக்கப்புறம் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ், ஆர்பிஐ பாண்ட்ஸ், கார்பரேட் பாண்ட்ஸ்னு கொஞ்சம் சேஃபான இடத்துல போடுவாங்க. இங்க வந்து டைரக்டா நம்ம கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்ண போறோம், விச் இஸ் நம்ம பேசிட்டு இருக்க ஈக்விட்டி ஃபார் லாங்கர் டேர்ம் அப்படிங்கிற மாதிரி. இப்ப இந்த 30 லேக்ல நான் என்ன பண்ண போறேன்னா 20 லேக் மட்டும் நான் இங்க எடுத்துக்க போறேன். ஸோ 20 லேக் எடுத்துட்டு பேலன்ஸ் 10 லேக்கை நான் இங்க வந்து மாத்திடுவேன். ஏன்னா உங்களுக்கு மாசத்துக்கு ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு 20K வேணும்னு எடுத்துப்போம், ஆர் நான் உங்களுக்கு 10K எடுத்துக்கிறேன் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன். ஸோ இப்போ 10K வேணும்னு எடுத்துப்போம். 10K பெர் மந்த் எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு வந்து 1.2 lakhs தேவைப்படும். ஒரு வருஷத்துக்கு நம்ம 1.2 lakhs வந்து வித்ட்ரா பண்ண போறோம். கரெக்டா? ஓகே. சோ இப்ப நான் என்ன பண்ணுவேன், இந்த 10 லட்சத்தை நான் டெட்ல போட்டுருவேன். அது எனக்கு ஒரு 6%ல இங்க இருக்க பாருங்க, 6%ல இது எனக்கு க்ரோ ஆயிட்டு இருக்கும். 6 to 7%ல எனக்கு இந்த டெட் ஃபண்ட்ஸ் வந்து க்ரோ ஆயிட்டு இருக்கும். சோ இதுல இருந்தே எனக்கு 60,000 ரூபாய் ரிட்டர்ன்ஸ் வரும். கரெக்டா? நான் இப்ப என்ன பண்றேன்னா அதுல 1,20,000 ரூபாய் எவ்ரி இயர் நான் வந்து வெளியில எடுக்கிறேன். சோ 4 வருஷத்துக்கு வந்து எனக்கு வந்து கவலை கிடையாது. நான் இந்த 10 லட்சம் போட்டேன்னா 4 வருஷத்துக்கு எனக்கு இதுல இருந்து எனக்கு ஒரு பணம் வந்துட்டே இருக்கும், இன்கம் வந்துட்டே இருக்கும். வேறஸ் இந்த 20 லட்சம் எனக்கு ஈக்விட்டில க்ரோ ஆயிட்டு இருக்கும். புரியுதுங்களா? ஓகே. சோ நீங்க 30 லட்சத்துல 10 லட்சத்தை எடுத்து நான் டெட்ல வச்சுட்டேன். டெட் ஃபண்டுங்கிறது சேஃபான ஃபண்டு, உங்களுக்கு அதுல இருந்து ஒரு ரிட்டர்ன்ஸ் வந்துட்டே இருக்கும். அதுவும் உங்களுக்கு 6ல இருந்து 7% க்ரோ ஆகும். சோ உங்களுக்கு அந்த 10 லட்சத்துல இருந்து 60,000 56,000 இங்க உங்களுக்கு ஒரு இன்கம் ஜெனரேட் ஆயிட்டே இருக்கும். இதுல இருந்து நான் வித்ட்ரா பண்ணி உங்களுக்கு நான் கொடுத்துட்டே இருப்பேன். மாசம் உங்களுக்கு உங்க அக்கௌண்ட்டுக்கு வர மாதிரி. சோ இங்க உங்களுக்கு பாத்தீங்கன்னா இங்க உங்களுக்கு இந்த சோ நீங்க ஒரு 10 லட்சம் எடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 4-5 இயர்ஸ்க்கு நமக்கு பெருசா வந்து இஷ்யூ இல்ல. ஓகேங்களா? வேறஸ் உங்களோட ஈக்விட்டியில உங்க பணம் வளர்ந்துகிட்டே இருக்கும். சோ இங்க வளர நம்ம என்ன பண்ணுவோம், இங்கிருந்து ஒரு 10 லட்சத்தை இங்க 10 லட்சம் உங்களுக்கு தீர்ந்து போகணும்னு இப்ப வந்து நீங்க 1,20,000 எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு 5 வருஷம் ஆகும் இந்த 10 லட்சம் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு. அரௌண்ட் ஒரு 4 இயர்ஸ் ஆகும். இந்த 4 இயர்ஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு இங்க 4 இயர்ல பாருங்க 20 லேக் வந்து உங்களுக்கு 4 இயர்ல 30 லேக் ஆயிருக்கும், ஆர் 27 லேக்ஸ் ஆயிருக்கும். உங்களுக்கு 27 லட்சம் ஆயிருக்கும். சோ இந்த 27 லட்சத்துல இருந்து திரும்ப நான் ஒரு 10 லட்சத்தை எடுத்து இங்க வச்சிருவேன். சோ உங்களுக்கு டெட்லயும் க்ரோ ஆயிட்டு இருக்கும், ஈக்விட்டிலையும் பணம் க்ரோ ஆயிட்டு இருக்கும். சோ திஸ் வே உங்க பணமும் க்ரோ ஆகுது, அட் த சேம் டைம் உங்களுக்கு ஒரு ரெகுலர் இன்கமும் வருது. சோ 20 லட்சங்கும் போது ஆக்சுவலி டு பி ஃப்ராங்க் இட்ஸ் a very small amount when you start this kind of a SWP progress. SWP பண்ணும்போது பெரிய அமௌண்டா இருந்தாதான் உங்களுக்கு பெஸ்ட். ஏன் சொல்றேன் அப்படின்னா இப்போ நீங்க பெரிய அமௌண்ட்னா நான் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து நீங்க எவ்வளவு அமௌண்ட் வித்ட்ரா பண்றீங்கிறதுலயும் அதுல விஷயம் இருக்கு. நீங்க இப்ப 10,000 ரூபாய் போதும்னீங்கன்னா 25-30 லட்சம் வந்து நல்ல அமௌண்ட். இப்ப நீங்க 20,000 ரூபாய் 25,000 ரூபாய் வேணுங்கிறீங்கன்னா அமௌண்ட் இன்னும் ஜாஸ்தி ஆகணும். ஒரு 50 லேக் இருந்ததுன்னா அது பாசிபிள். ஏன்னு வச்சுக்கோங்க, நீங்க வெயிட் பண்ணிட்டு லெட்ஸ் சே ஒரு 4-5 இயர்ஸ் எனக்கு அந்த கார்பஸ் வளரட்டும். ஏன்னா நம்ம என்ன சொல்றோம், ஒரு 5 வருஷம் எடுத்ததுன்னா நீங்க போடுற பணம் டபுள் ஆகும்னு சொல்றோம். சோ நீங்க 30 லட்சம் போட்டீங்கன்னா 5 வருஷத்துல அந்த பணம் 60 லட்சம் ஆயிருக்கும். தென் அந்த ப்ராஃபிட்ல இருந்து பணத்தை வித்ட்ரா பண்றது இட்ஸ் a different scenario. அப்ப உங்களுக்கு நீங்க போட்ட பிரின்சிபல் கம்மி ஆகாது, ஆனா உங்களுக்கு growth-உம் வேணும், பணமும் உங்களுக்கு ரெகுலர் இன்கமும் வேணுங்கும் போது, ஏன்னா அதுதான் அவங்களுக்கு இப்போ நீங்க சொல்ற மேமோட விஷயத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு பணம் வந்து அவங்களுக்கு ரெகுலர் இன்கம் வந்தா மட்டும் போதாது, அவங்களுக்கு பணம் க்ரோவும் ஆகணும். இது ரெண்டுமே உங்களுக்கு நம்ம மீன் டைம் ரெண்டுமே மேனேஜ் பண்ணி பண்ணாதான் அவங்களுக்கு ஃபியூச்சர்ல அவங்களோட கிட்ஸோட எஜுகேஷனுக்கோ இல்ல அவங்க அந்த கிட்ஸோட மேரேஜ்க்கோ அவங்களுக்கே ரிட்டையர்மெண்ட்டுக்கோ அவங்களுக்கு பணம் சேரும். இல்லைன்னா இப்ப நம்ம இந்த பணம் அப்படியே தான் இருக்கும்னு பார்த்தா 4 வருஷம் கழிச்சும் அதே 30 லட்சம் தான் இருக்கும், பணம் வளர்ந்திருக்காது. சோ இப்போ நீங்க வெயிட் பண்ணி பண்ணணும்னு நினைக்கும் போது ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ற டைம்ல அமௌண்ட் கம்மியா ஆரம்பிச்சுட்டு, அதாவது 10,000 ரூபாய் ஒரு மாசத்துக்கு எடுத்தா போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியால ஆரம்பிச்சுட்டு வருஷம் ஆக ஆக நீங்க அமௌண்ட் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல அந்த 20 லட்சம் க்ரோ ஆயிட்டே இருக்க போகுது. அந்த 20 லட்சம் க்ரோ ஆகுறதுல இருந்து இப்ப லெட்ஸ் சே ஒரு 4 இயர்ஸ்க்கு அப்புறமா ஒரு 2-3 இயர்ஸ்க்கு அப்புறமா அவங்க 20,000 25,000ங்கிற மாதிரி வித்ட்ரா பண்ணிக்கலாம்.
இப்போ இது ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்டடா வைக்கிறது தான் நல்ல ஆப்ஷனா இருக்கும். ஸோ நீங்க டெட் ஃபண்ட்ஸ் அண்ட் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கு ஸ்பிளிட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிட்டு அந்த மாதிரி நீங்க என்ன தேவையோ அடுத்த 3 வருஷத்துக்கு என்ன தேவையோ அதை மட்டும் அவங்க டெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல வச்சுக்கலாம். எது தேவையில்லையோ அதை அவங்க ஈக்விட்டி ஃபண்ட்ஸ்ல க்ரோ பண்ண விடலாம். இது வந்து இது வந்து ஆக்சுவலி நீங்க சொல்ற சினாரியோவுக்கு மேம்க்கு இந்த ஆப்ஷன் வந்து பெர்ஃபெக்டா பொருந்தும். ஸோ நீங்க ஸோ ஐ திங்க் நீங்க எனக்கு தனியா ரீச் அவுட் பண்ணுங்க, நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணுவோம். நான் உங்களுக்கு இன்னும் கூட ஆப்ஷன்ஸ் வந்து தரேன். ஸோ அது பொறுத்து இருக்கு. நான் நம்பர் நோட் பண்ணிருக்கேன் நானு. மேபி I'll reach out to you later today or Monday. Sorry ma'am. Okay, fine. Yeah, sure. So yeah, very I mean yes. Okay, sure. நீங்க so much welcome ma'am. நீங்க டெஃபினட்டா நீங்க ரீச் அவுட் பண்ணலாம். So I'll explain you வேற ஏதாவது நம்ம பார்க்க முடியுமா இல்ல பாண்ட்ஸ்ல ஏதாவது பண்ண முடியுமா? So அந்த சினாரியோ அவங்களோட சிச்சுவேஷனை பொறுத்து நம்ம அவங்களுக்கு என்ன பெஸ்டா பண்ண முடியும்னு பார்க்கலாம். So first நீங்க need வந்து understand பண்ணிக்கீங்க. So based on that you will help us to build the portfolio. ஆமா, correct. Okay, I understood. Yeah. Thanks. Yeah, thank you. Any other questions anyone have? In the meeting YouTube வெளியிடுவீர்களா? Yes ma'am. YouTubeல in our page we will publish this video, webinar video, so you can share it with your friends or யாருக்கு தேவைப்படும் நீங்க நினைக்கிறீங்களோ டெஃபினட்டா அந்த விமனுக்கு இதை ஷேர் பண்ணலாம். அவங்க சின்ன அமௌண்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஜஸ்ட் சே 1 crore நாங்க உங்களுக்காக செட் பண்ண டார்கெட். நீங்க இடையில நிறைய மைல்ஸ்டோன் இருக்கு. ஒரு மைல்ஸ்டோன் நீங்க தாண்டினதுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு தேவைகள் இருக்கு, நீங்க அதை யூஸ் பண்ணணும்னா நீங்க அந்த கார்பஸை வித்ட்ரா பண்ணி உங்களோட தேவைகளையோ உங்க கோல்ஸையோ ஃபுல்ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் தட் நம்ம அந்த 1 crore ரீச் பண்ணும்போது நம்மளும் தனியா நம்மளாலையும் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக அதை கொண்டு வரதுக்காக நாங்க இந்த ப்ரோக்ராம் வந்து பண்ணோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ் ஆன் திஸ் Saturday. நீங்க நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. இஃப் யூ ஹாவ் எனி queries or உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கோ உங்க ஃபேமிலியில யாருக்கோ உங்களுக்கு ரெஃபர் பண்ணணும்னாலும் you can definitely refer. You can reach out to us. We are always happy to help you out. Thank you so much for joining. Thank you women. Have a wonderful day ahead. Yeah. Thank you. That's all.